வெல்கம் டு கொளிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனில். அதில் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் பார்த்துருக்கோம். டிரான்சிஸ்டர் டயோட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஒரு கண்டினியூஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. எஸ்சிஆருங்கிறது சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்சிஆருங்கிறது என்ன சார் டிரான்சிஸ்டருக்கு இதுக்கு மித்ததுக்கு என்ன சார் இது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ட்ரோலபிள். டயோடு வந்து அன்கண்ட்ரோலபிள் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. ஆனால் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை கண்ட்ரோல் பண்ண முடியும். எது மூலம்னா கேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கேட் ஆனோடு கேத்தோடு கேட் அப்படின்னு மாதிரி ஒரு 3 டெர்மினல். இந்த கேட்டுங்கிற டெர்மினல் வந்து கண்ட்ரோல்டு சுவிட்ச் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டரோட இது வந்து கண்ட்ரோலிங் வந்து கெப்பாசிட்டி வந்து ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணும்போது அதனாடி சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன கண்ட்ரோல் பண்ணுது சார் அப்படின்னா கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இது என்ன கண்ட்ரோலை பண்ணுது? 2 டேர்ம்ஸ் இருக்கு நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை. கரண்ட்டு, வோல்டேஜ் கண்ட்ரோலிங். ஏன் சார் பவர் கண்ட்ரோல் பண்ணாத? ரெண்டும் சேர்ந்ததான பவர். ஸோ ரெண்டாவது வந்து வோல்டேஜ். ஸோ இதைத்தான் 2 தான் நம்ம கண்ட்ரோல். எந்த டிவைஸ்னாலும் எதை சார் பெஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட்டை எஸ்சிஆருங்கிறது எதை சார் கண்ட்ரோல் பண்ணணும்னா கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னா எத்தனை டெர்மினல் இருக்கு, எத்தனை ஜங்ஷன் இருக்கு, இது பை டைரக்ஷனலா யூனி டைரக்ஷனலா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றத நீங்க இது ஜஸ்ட் நீங்க ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்க இதுல 153வது கொஸ்டின்ஸ். தேர்டுக்கு உங்களுக்கு சார் அனுப்பின தேர்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த எஸ்சிஆரை பத்தி அதனுடைய டைப்ஸை பத்திலாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர்னு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். இப்போ சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் ஏன் சார் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். ஏன் சார் டிரான்சிஸ்டர் டயோட்ஸ் இதெல்லாம் தேவையில்லாம இதை ஏன் பார்க்குறீங்கன்னா இது ஸ்மூத் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அதனாடி நம்ம இதை சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வந்து பெஸ்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் வந்து எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. இந்த இதுல தான் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் வந்து 3 டெர்மினல்ஸ், 3 டெர்மினல்ஸ் இருக்கும். அப்புறம் 3 ஜங்ஷன் இருக்கும், 4 லேயர். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். எஸ்சிஆருங்கிறது 3 டெர்மினல், 3 ஜங்ஷன் அண்ட் 4 லேயர் செமிகண்டக்டர் டிவைஸ். செமிகண்டக்டர்னா என்ன சார் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப்ங்கிறது ஒரே இடத்துல இருந்துச்சா, ஒரே டிவைஸ்ல இருந்துச்சா செமிகண்டக்டர்னு பேரு. ஆன் அண்ட் ஆஃப் ஒரே சர்க்கியூட்ஸ்ல இருந்துச்சுன்னா செமிகண்டக்டர். இது கண்டக்ஷன் ஆர் இன்சுலேஷன் ரெண்டுமே ஒரே டிவைஸ்ல இருக்குது. கண்டக்ஷனும் ஒரே இடத்துல இருக்கும், இன்சுலேஷன்னா ஆன் ஆஃப், கண்டக்டர்னா ஆன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர் டிவைஸ்ன்னு பேரு. பர்ஃபார்ம் த ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த பவர் சர்க்கியூட்ஸ். எஸ்சிஆர் ஆல்சோ கால்டு தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்சிஆர் வந்து என்ன இன்னொரு நேம் என்னன்னா தைரிஸ்டர், சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அல்லது தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, எத்தனை 3 டெர்மினலா, 3 ஜங்ஷனா, 4 லேயரா, இதை நீங்க ரொம்ப முக்கியமா படிச்சுக்கணும். எஸ்சிஆருங்கிறது என்ன சார் 3 டெர்மினல், அப்புறம் பை டைரக்ஷனலா யூனி டைரக்ஷனலா, அதாவது ஒரு பக்கம் மட்டும் கண்டக்ஷன் ஆகுமா இல்ல 2 பக்கமும் கண்டக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எதனால ஒரு கொஸ்டின்ஸ் வாய்ப்புகள் இருக்கு சார். 3 டெர்மினல் சார் மைக் ஆன்ல இருக்கா? மைக் ஆன்ல தான் சார் இருக்கு. ஒரு என்ன சார் நம்ம ஆல்ரெடி டிரான்சிஸ்டர் பார்த்தோம்ல சார். ஆமா ஆமா ஆமா. அதுல பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு அதுலயுமே வந்து 3 டெர்மினல் தானே சார். இது செமிகண்டக்டர் தான். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன? 3 டெர்மினல் இது 4 லேயர் இருக்கு, 4 லேயர் இருக்கு. 2 பிஎன்பி ஜங்ஷன் வந்து இது கனெக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது தெரியும். இதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் வந்து இதுல 4 லேயருங்களா சார்? ஆமா 4 லேயர் இருக்கும், 3 ஜங்ஷன் இருக்கும், 3 ஜங்ஷன் இருக்கும். அதாவது 2 பிஎன்பி டிரான்சிஸ்டரை ஒன்னா இணைச்சோம்னா வர்றதுதான் இது. ஒரு டிரான்சிஸ்டர் பிஎன்பி இருக்குல்ல, அந்த 2 டிரான்சிஸ்டர் இன்னொரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த இது கிடைக்கும். நம்ம அதுல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பியும் என்பிஎன் டிரான்சிஸ்டரும் பிஜேடி அப்படின்னு சொல்லிட்டு பைபோலார் டிரான்சிஸ்டர்னு பார்த்தோம். இது என்னன்னா 2 டிரான்சிஸ்டர் பிஎன்பியும் என்பிஎன்னையும் ரெண்டையும் ஒன்னா இணைச்சோம்னா வர்ற அடுத்த ரெவல்யூஷன்ஸ். அது தனித்தனியா இருக்குல்ல,
இதை ஆமா சார், ஆமா ரெண்டையும் சார். சேர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கு. ஓகே, ஓகே, ஓகே. பி டைப்பையும், என் டைப்பையும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து பி அதுல வந்து போல்ஸ் அதிகமா இருக்கும். இதுல என் வந்து நியூட்ரான்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, இது எலக்ட்ரான்ஸ். ஸோ ரெண்டையும் அதுக்கு சேர்த்தோம்னா எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, சரி. ஓகே. இந்த இது ரெண்டையும் அதோடைய அடுத்த பரிமாணம் இது. ஓ! ஓகே, ஓகே சார். ஓகே. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி சார். ஓகே. எஸ்சிஆர் 3PN ஜங்ஷன், 3 PN ஜங்ஷன் இருக்கு. 4 லேயர் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர் ஜாயிண்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டு கெட் த PN டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஆர் வந்து 3 பிஎன் ஜங்ஷன், 3 பிஎன் ஜங்ஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 4 லேயரா இருக்காங்க. எய்தர் அது பி டைப்பா இருக்கலாம், அது என் டைப்பா இருக்கலாம். இப்போ ஓகே. அல்டர்னேட்டிவ்னா ரெண்டையுமே மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணிருக்கிறது பேரு எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. இது 3 terminals are taken one form of outer P type of layer is called anode. Anode என்ன 3 ஜங்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஆனோடு, கேத்தோடு, மூணாவது வந்து கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜங்ஷன் பக்கத்துலயே ஆனோடு ஒன்று இருக்கும், கேத்தோடு ஒன்று இருக்கு, கேட்டுன்னு ஒரு இருக்கும். இந்த கேட்டு தான் கண்ட்ரோல் மீடியமா இருக்கும். ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இதுல என்னன்னா எஸ்சிஆர்எஸ்ஏ 3 ஜங்ஷன், த்ரீ பிஎன் ஜங்ஷன் இருக்கு, 4 லேயர் இருக்கு. அந்த 3 ஜங்ஷன்ல பி டைப் என் டைப் செமிகண்டக்டர் ஜாயிண்டட் ஆல்டர்னேட்டிவ் கெட் த பிஎன் டிவைஸா இருக்கும். இதுல 3 இது டெர்மினல் இருக்கு. ஒன்னு ஆனோடு, கேத்தோடு, இன்னொன்னு கேட். இந்த கேட்டு தான் என்ன செய்யும், கண்ட்ரோல் டெர்மினலா ஆக்ட் ஆகும். ஓகே, சோ எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டெர்மினல், ஆனோடு, கேத்தோடு, கேட். ஓகே, புரியுதா சின்னசாமி சார்? ஓகே சார். புரியுது சார். இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா பிஎன் இந்த இருக்கு, இந்த ஒரு எண் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா பிஎன், இங்க இருந்த ஒரு பியை விட்டுட்டீங்க, என்பிஎன். இந்த பக்கம் 3 இது வரும் பாருங்க, பிஎன்பி. நான் கை வச்சிருக்கிறது தெரியுதா? பிஎன்பி ஒன்னா, அதுக்கு அடுத்து என்பிஎன் ரெண்டா, அதுக்கு அடுத்து மூணாவது பிபிஎன். இந்த மாதிரி 3 டெர்மினல் 4 லேயர்ஸ் வந்து அது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆனோடுன்னு ஒண்ணு இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா ஆனோடு ஒண்ணு இருக்கு, கேத்தோடு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடுத்து கேட்டுன்னு ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டியிருக்கனா? ஆமா சார். ஆமா. 3 இருக்கு. அத கேட், இந்த கேட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ற யூனிட். இங்க இருக்கு பாருங்க, இதே சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா நம்ம கேட்பாங்க. ஸோ இதான் இதனுடைய எஸ்சிஆருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கிறங்க. எத்தனை டெர்மினல் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. கேட்டுங்கிறது கண்ட்ரோல் டிவைஸா நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஒர்க்கிங் எப்படி வருது? கேட் ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்தா என்ன ஆகும்? கேட் ஷார்ட் சர்க்கியூட்டா இருந்தா when the no voltage applied the gate terminal, forward bias, reverse bias எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் சர்க்கியூட்ல வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஜங்ஷன் J2 வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், J1 அண்ட் J3 ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு. அது எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இன்னுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. J1 இந்த இருக்கு பாருங்க, இதே J1, J2, J3. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு சார்? சார் தெரியும் சார். அந்த J1 ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா J1 J3 ஃபார்வர்ட் பயாஸ், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸா இருக்கும். ஓகே, கேட் வந்து ஓப்பனா இருந்துச்சுன்னா J1 J3 J1 அண்ட் J3 is a forward bias. J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்னா ஆன்னு அர்த்தம், ரிவர்ஸ் பயாஸ்னா ஆஃப்னு அர்த்தம். ஓகே, ஸோ எதுல ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ் ஆன்ல இருக்கு, ஆஃப் இருக்கு. அப்போ செமிகண்டக்டரா ஒரே டிவைஸ்ல ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா J1 J3 ஆனா இருக்கு, J2 வந்து ஆஃபா இருக்கு. அப்ப என்ன செய்யும்,
என்ன செய்யும், ஒரே டிவைஸ் செமிகண்டக்டர் ஆக்ட் ஆகுது, அப்போ நோ வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்வர்ட் பயாஸில் வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட்னா வோல்டேஜ் அதான். ஸோ அதைத்தான் அவங்க அந்த இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இதில் ஜங்ஷன் J2 is a reverse bias and junction J1 J3 is a forward bias. இப்போ மூணுமே ரிவர்ஸ் பயாஸ்ல இருந்துச்சுன்னா அந்த இது ஆஃப் ஆயிரும், நோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். மூணுமே J1 J2 J3 வந்து மூணுமே ரிவர்ஸ் பயாஸ்ல இருந்துச்சுன்னா SCR வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் அப்ளைடு த வோல்டேஜ் கிராஜுவலி இன்க்ரீஸ்டுனா the reverse bias J2 பிரேக் டவுன் ஆயிரும். ஒரு டைம்த்துக்கு மேல J2 ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து அப் ஐயோ ரிவர்ஸ் பயாஸா ஆயிரும். தெரியுதா? இது உங்களுக்கு போர்டு தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். SCR வந்து ஒரு டயத்துல ஃபர்ஸ்ட் நோ வோல்டேஜ்ல அப்ளை பண்றோம், அப்புறம் ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு நோ வோல்ட் இருக்கும்போது ஆஃப் ஆயிரும், அப்புறம் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த ரிவர்ஸ் பயாஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி SCR வந்து கண்டக்டர் ஸ்டார்ட் ஆகுது, ஆன் ஸ்டேட்ல ஆகுது. ஸோ அந்த ஸ்டேட்டு தான் ஆன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரேக் ஓவர் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. எங்க பாருங்க, இந்த படம் தெரியுதா? நான் வரைகிற படம் தெரியுது சார். இங்க பாருங்க, இந்த படம் இங்க இருந்து லைட்டா ஆரம்பிச்சு ஒரு இந்த 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 இடத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, கண்டக்ஷன் ஆகுது, கொஞ்சோன்னு வோல்டேஜ் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து நல்லா ஸ்டார்ட் ஆகி போகுது. நீங்க ஒரு வண்டியை இருக்கும் போது என்ன செய்வீங்க, லேசா ஆன் பண்ணிட்டு அதுக்கு அந்த அதுக்கு அடுத்த ஒரு கியர் போட்ட உடனே தானே போகுது. அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு பேர். இப்போ இங்க இருந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வருது, வந்துட்டு ஒரு வோல்டேஜுக்கு பிறட்டு அந்த இது நல்லா கண்டக்ட் ஆகுது, அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு டிவைஸ் வந்து லைட்டா நீங்க இப்போ நம்ம அயன் பாக்ஸே போட்டோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன உடனே சார்ஜ் ஆகாதுல, கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆன உடனே அப்புறம் தான் ஃபுல் சூடு வரும். ஸோ அந்த லேசா அந்த இதுக்கு பண்றதுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ். அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல் இதுக்கு போறதுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ்னா என்ன. ஸோ start conducting and become on the value of applied voltage which the reserve biased junction breakdown and the SCR becomes on is known as breakover voltage. அதுக்கு தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ் சொல்லலாம். இந்த ஒரு இது குறிச்சிருக்கோம் பாருங்க, அந்த அது கண்டக்ஷன் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் நாடி ஃபர்ஸ்ட். ஏன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கண்டக்ட் பண்ணா அது எப்படி சார்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கண்டக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சாப்பிடணும். ஹெவியா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹெவியா வாய்க்குள்ள எல்லாத்தையும் அடைச்சுக்கிறேன். அதனாடி இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு தான் போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோர்த் கியர் போட்டு போனோம்னா பிரச்சனை ஆயிரும். அதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிராஜுவலா வோல்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பிரேக் ஓவர். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல் ஃபிளக்ஸ்டா அந்த வோல்டேஜ் போகும், அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ்னு பேரு. புரியுதா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, உடனே அங்கேயே நம்ம இது பண்ணிடலாம், ஸ்டார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிரேக் ஓவர் வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டாச்சு. இது நம்ம பார்த்தாச்சு. J1 J2 ஜங்ஷன்னா என்ன. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஓப்பன் சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கும், J1 இங்க ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும். அப்ப பாருங்க, இது ஆனோட வந்து பாசிட்டிவா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கேத்தோடுல வந்து நெகட்டிவா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கேட்ல வந்து வோல்டேஜ் வர்ற ஜங்ஷன்ல இருந்து வர்ற வோல்டேஜ் வச்சு நம்ம சொல்றதுதான் கேட் ஜங்ஷன். ஸோ அந்த கேட்டு தான் கண்ட்ரோல் ஆனோட கேத்தோடையும் கண்ட்ரோல் பண்றது எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேட்டரி. ஏன் சார் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது பேட்டரியில இருக்கு, அதனாடி பிளஸ் மைனஸ். டிசி இதை சப்ளை கொடுக்குறதுனாடி பிளஸ் மைனஸ் கொடுக்குறோம். ஸோ கொடுத்த ஆனோடு வந்து பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கேத்தோட வந்து நெகட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேட்டுங்கிறது ரெண்டு ஆனோடுக்கு கேத்தோடுக்கு இன்பிட்வீனில் கேட் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கனெக்ட் பண்ணதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதான் கண்ட்ரோலிங். நோ வோல்டேஜ் வருதா வரலையா, நோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கா, J2ங்கிறது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கா,
ரிவர்ஸ் பயாஸ்ல நோ வோல்டேஜ் வரும், ஃபார்வர்ட் பயாஸ்ல ஸ்மாலா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் பிரேக் டவுன் ஆகுது, நார்மல் வோல்டேஜ்க்கு வரும். ஸோ இந்த இதுக்கு தான் நோ வோல்டேஜ் இதுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து இது எப்படி இந்த இதுல ஒர்க் ஆகுது, இது சிம்பிள் மூலமா நம்ம அந்த படத்தை தான் இதை சிம்பிள் மூலமா சொல்றோம். இந்த கேட்லுக்கு டு கேத்தோடுக்கு நோ வோல்டேஜ் வர்றதுக்கு பேரு தான் இந்த இது ஃபார்வர்ட் பயாஸ்ல ரிவர்ஸ் பயாஸ்ல வர்றது இந்த வோல்டேஜ் தான் நம்ம நோ வோல்டேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த வோல்டேஜுக்கு பிறகு தான் என்னது ஃபார்வர்ட் இந்த எஸ்சிஆர் வந்து கண்டக்ஷன் ஆகுது. ஸோ கேட்டுக்கும் இந்த கேத்தோடுக்கும் இடையில வர்ற வோல்டேஜ் தான் நோ வோல்டேஜ். ஸோ நோ வோல்டேஜ்ங்கிறது எதுக்கு சார்? கேத்தோடுக்கும் கேட்டுக்கும் இன்பிட்வீன்ல வர்ற வோல்டேஜ் வந்து நோ வோல்டேஜ் ஃபார் ரிவர்ஸ் பயாஸ்ல நோ வோல்ட் வருது. வென் கேட் இஸ் ஓப்பன், வென் கேட் ஓப்பனா இருந்தால், ஏன்னா கேட்டுக்கு வந்து கண்டக்ஷன் ஆகாது, கேட் இஸ் ஓப்பனா இருந்துச்சுன்னா நோ வோல்ட் வரும். கேட் இஸ் when the கேட் ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா நோ வோல்டேஜ் வரும். கேட் இஸ் ஓப்பனா இருந்துச்சுன்னா வோல்டேஜ், ஏன்னா கண்டக்ஷன் ஆகாது, அதனாடி நோ வோல்ட் வருது. ஓகே. அதுக்கடுத்து கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்டிவா கேத்தோடு. கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்னது? அப்போ வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து இப்போ நீங்க என்ன செய்யறதுன்னா அந்த வோல்டேஜ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு அந்த இதுல பார்க்கலாம். அந்த படத்துல காமிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இப்போ படத்துல இப்போ J1 அண்ட் J3 என்னவா இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்துல நோ வோல்ட்னு இருக்கு, இந்த வோல்ட் வந்து வந்திருக்கு. கேட்டை வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, கேத்தோட வந்து கேல வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 2 வயரை எடுத்து, இங்கே உள்ள வயரை எடுத்து நெகட்டிவ் ஒரு கேத்தோடுக்கு, இன்னொரு வயர் எடுத்து இந்த பாசிட்டிவ் வந்து இது பண்ண. இப்போ போது என்ன சார், அந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்ன சார், இங்க இருக்கிற வந்து பாசிட்டிவ் பில இருந்து வர்ற அணுக்கள் வந்து எண்ணுக்கு போகும், எண்ல இருந்து வர்ற இது பிக்கு வரும். இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப், கேட் வந்து பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் கேத்தோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது எப்படி சார் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ல என்ன ஆகுது பார்ப்போம். J1 எப்படி இருக்கும், J2 எப்படி இருக்கும், J3 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட் இஸ் ஓப்பன்னா என்ன ஆகும், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், J1 J3யும் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். அப்புறம் சட்டன் வோல்டேஜுக்கு பிறகு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது பிரேக் ஓவர் வோல்டேஜ் நடக்கும், அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ் வந்து கண்டக்ஷன் ஆகும். ஸோ இந்த இதுக்கு தான் மூணு ஜங்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எஸ்சிஆர் வந்து ஆஃப் ஆயிரும். இதான் நம்ம இது சொல்லியிருக்கோம். எது? கேட் இஸ் ஓப்பன். இப்போ கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோடுனா என்ன ஆகும்? அப்போ எஸ்சிஆர் வந்து டேர்ன் ஆகும். இந்த டேர்ன் ஆகுறதுங்கிறத நம்ம சொல்றது இந்த படத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டா போயிட்டு அந்த இடத்துக்கு மேல இந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ் மேலன்னா டேர்ன் ஆனுங்கிறது ஆன். ஸோ எஸ்சிஆர் கேன் பி டர்ன் ஆன் அட் a smaller applied voltage by the application of small positive voltage of the gate terminal. கேட் டெர்மினலுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ளை கொடுத்தோம்னா என்ன சரி, அந்த கேட் வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, applied J3 is a forward bias, J2 is a reverse bias ஆகும். கேட் வோல்டேஜ் அப்ளைடு J3 வந்து ஃபார்வர்டு பயாஸா இருக்கு. அப்போ போன வட்டம் என்ன ஆகுது, J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், J1 J3யும் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. இந்த தடவை என்ன ஆகும்னா J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். போன வட்டமும் J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், ஆனா J1 J3யும் ஃபார்வர்ட் பயாஸா இருந்துச்சு. இந்த டைம் வந்து J3 மட்டும்தான் ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு. ஏன்னா அந்த படத்திலே பாத்தீங்கன்னா J1ங்கிறது தனியா, J2க்கும் J3க்கு தான் உள்ள வோல்டேஜ் சப்ளை ஆகுது ஃபர்ஸ்ட். அப்ப J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு, J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு. அப்ப எலக்ட்ரான் என் டைப் லேயர் ஸ்டார்ட் மூவிங் டு அக்ராஸ் தி ஜங்ஷன் J2 டு அதாவது பி டைப்ல இருந்து என் டைப்புக்கும், என் டைப்ல இருந்து பி டைப்புக்கு போகிறதுக்கு பேர் தான் இந்த வோல்டேஜ் நீங்க அப்ளை பண்றதுனாடி இதுக்கு இந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க.
ஸோ J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் நாடி அதுல இருக்கிற பி டைப்ல இருந்து என் டைப்புக்கும் என் டைப்ல இருந்து பி டைப்புக்கும் மெட்டீரியல் மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ போன வட்டம் கேட்ல என்ன சார் அது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா J1 J3 ஃபார்வர்ட் பயாஸ் இருந்து J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. இதுல என்ன சார் அப்படின்னா J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும். அப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஸ்மால் வோல்டேஜ் வருது கேட்ல இருந்து. கேட்ல இருந்து நோ வோல்டேஜ் வர்றதுனாடி நம்ம கேட்டை எது கன்சிடர் பண்ணது. இப்போ கேட்ல இருந்து பாசிட்டிவா இருக்கிறதுனாடி கேட்ல இருந்து வோல்டேஜ் வருது. அந்த வோல்டேஜ் நாடி பி டைப்ல இருந்து என்ன வரும், ஹோல்ல இருந்து நியூட்ரான் இதுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும், எண்ணுக்கு மூவ் ஆகும், எண்ல இருந்து ஹோலை நோக்கி வரும். ஸோ அப்போ கண்டக்ஷன் ஆகும். அதான் டேர்ன் ஆன் பேரு. பில இருந்து எண்ணுக்கும் எண்ணுல இருந்து பிக்கும் வந்துச்சுன்னா அந்த டிவைஸ் கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த இதுக்கு more electrons available J2 junction, the result of the process is small time, the junction is a sorry so இதுதான் இது கேட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம அந்த படத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். J3 வந்து ஃபார்வர்டு பயாஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட். கேட் வந்து பாசிட்டிவா கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும், J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும். இங்க பி டைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இங்கிட்டு மூவ் ஆகும், என் டைப் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு படத்துல சார்? சின்னசாமி சார் தெரியுதா? தெரியுது சார். அந்த பாருங்க, பில இருந்து இங்கிட்டு மூவ் ஆகும், எண்ணுல இருந்து உள்ளுக்குள்ள வரும். ஸோ பில இருந்து என்ன நோக்கி நகலும், எண்ணுல இருந்து பிய நோக்கி வருது. பாத்தீங்களா படத்துல? பார்த்தோம் சார். டிப்ளீஷன் ரீஜன். டிப்ளீஷன் ரீஜன் உருவாகும். அப்பனா கண்டக்ஷன் நடக்குதுன்னு சொல்ல, அது பேர் தான் டர்ன் ஆன் அப்படின்னு பேரு. போன தடவை ஏன் சார் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வோல்டேஜ் வந்து கேட் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, வோல்டேஜ் இல்லாதனாடி J1 J3 ஓகே ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. அதனாடி நம்மளுக்கு வந்து ஒரு கண்டக்ஷன் ஆகலை. ஸோ இப்போ வந்து கண்டக்ஷன் ஆகுதுன்னா கேட் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனாடி நம்ம கண்டக்ஷன் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே ஓகே சார். ஓகே, கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப். அதுக்கு இன்னொரு படம் பாத்தீங்கன்னா இப்ப கண்டக்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த படத்தை காமிக்கிறாங்க. கேட்டுக்கும் கேத்தோடுக்கும் வோல்டேஜ் வர்றதுனாடி த டிவைஸ் டர்ன் ஆன், கேட் இஸ் டர்ன் ஆன் அப்படின்னு வரும். டர்ன் ஆன் டிவைஸ் வந்து கண்டக்ஷன் ஆகுது, டர்ன் ஆன் ஆகுது. ஸோ அந்த இது டிவைஸுக்கு பேர் தான் இது கண்டக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்டுக்கும் எதுக்கு சிக்கு கேத்தோடுக்கும் டிவைஸ் கண்டக்ஷன் ஆகிறதுனாடி அந்த டிவைஸ் டர்ன் ஆன் ஆகுது. பெராமீட்டர் என்னென்ன இது இருக்கு எஸ்டிஆர்ல பாத்தீங்கன்னா இந்த இது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. எது சார்? பிரேக் ஓவர் வோல்டேஜ்னா என்ன, பிரேக் ரிவர்ஸ் வோல்டேஜ்னா என்ன, ஹோல்டிங் கரண்ட் அப்படின்னா இருக்கு. ஹோல்டிங் கரண்ட்ங்கிறது சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு லாச்சிங் கரண்ட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நம்ம பாத்தீங்கன்னா பிரேக் ஓவர் வோல்டேஜ்னா என்ன. ஸோ எஸ்சிஆர் வந்து டர்ன் ஆன் பண்ணும்போது கேட் வோல்டேஜ் வந்து நாட் அப்ளை பண்ணாம இருந்தா the minimum value of applied voltage at which SCR is turned on provided the gate voltage is not applied. The commercial value of SCR range of breakover voltage is 50 volt to 500 volt ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது SCR வந்து டர்ன் ஆகும். J1 and J3 இஸ் a ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஆனா கேட் வந்து நம்ம அப்ளை பண்ணாதனாடி அது கம்மியா ரேஞ்ச் வரும். ஸோ அந்த எஸ்சிஆருடைய ரேஞ்ச் என்ன 50 வோல்ட் டு 500 வோல்ட் அப்படின்னு சொன்னோம். பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ்னா மேக்சிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னா மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் கேன் பி அப்ளைடு எஸ்ஆர் வித்தவுட் கண்டக்டிங் அப் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கண்டக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் தான் பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ். இது எவ்வளவு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 kV ஹோல்டிங் கரண்ட் அப்படின்னு சொன்னா with the gate is open, it is the maximum value of anode current at which SCR is turned off from ஆஃப்ல இருந்து ஆன் ஸ்டேஜுக்கு தான் ஹோல்டிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்ல இருந்து ஆனுக்கு. இந்த ஹோல்டிங் கரண்ட்ங்கிறது இந்த இருக்கிற கரண்ட் தான். அப்ப லேட்சிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லேட்சிங் கரண்ட்னா என்ன சார் அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கரண்ட். இது ஒரு ஹோல்டிங் கரண்ட். latching current is equal to latching current is equal to latching current equal to 3 times of holding current அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்டிங் கரண்ட் என்ன மினிமம் கண்டக்ஷன் ஆஃப் கரண்ட் 3 டைம் latching கரண்ட்டுங்க. அப்ப இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுல மினிமம் கண்டக்ஷன், இந்த கண்டக்ஷன் ஆகிற கரண்ட்டுக்கு பேரு தான் ஹோல்டிங் கரண்ட். இப்போ 3 டைம் ஆஃப் ஹோல்டிங் கரண்ட் வந்தா தான் இந்த டிவைஸ் latching கரண்ட்ங்கிறது டர்ன் ஆன் கரண்ட். இந்த latching கரண்ட்ங்கிறது டர்ன் ஆன் கரண்ட். 3 டைம்ஸ் ஆஃப் ஹோல்டிங் கரண்ட் வந்துச்சுன்னா the device will be என்னது latching டர்ன் ஆன் ஆகும். latching கரண்ட்ங்கிறது டர்ன் ஆன் ஆகிற கரண்ட். ஹோல்டிங் கரண்ட் இது ஸ்மால் கரண்ட் ஹேவிங் த டர்ன் ஆன். ஆஃப்ல இருந்து ஆனுக்கு வர்றது. ஆஃப்ல இருந்து இப்ப வந்து இங்க இருந்து ஆஃப்ல இருந்து ஸ்மாலா ஆன் ஆகுது பாருங்க, அந்த கரண்ட் தான் ஹோல்டிங் கரண்ட்னு பேரு. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபார்வர்ட் கரண்ட் ரேட்டிங் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஆனோட் கரண்ட் எஸ்சிஆர் பாஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது ஃபார்வர்டு கரண்ட். அதுக்கடுத்து கரண்ட் ஃபியூசிங் ரேட்டிங்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து விஐ கேரக்டர்ஸ் வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் வோல்டேஜ் எப்படி, ஆனோடு கரண்ட்டுக்கும் கேத்தோடு கரண்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம் பார்த்துருப்பாங்க. இந்த இதே பிரேக் ஓவர் வோல்டேஜ் தெரியுதா உங்களுக்கு? இந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ்ல இருந்து ஆன் ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப், இது இந்த இதெல்லாம் ஆஃப்னு பேரு, இது ஆஃப் ஸ்டேட்டு. இதுல இருந்து ஒரு இடத்துக்கு மேல போய் தான் கண்டக்ஷன் ஆகுது. அந்த கண்டக்ஷன் ஆகுறதுக்கு பேர் தான் டர்ன் ஆன். அந்த ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டு போகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது டர்ன் ஆன். டர்ன் ஆன் சொல்றது இதுக்கு பேர் தான் டர்ன் ஆன் ஸ்டேட். இந்த டர்ன் ஆன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. டர்ன் ஆன் ஆன் ஸ்டேட். இந்த அவலஞ்ச் பிரேக் டவுன் இந்த இடத்துக்கு மேல ஆஃப் ஆகுற பேரு தான் டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப், டர்ன் ஆஃப். ஸோ இந்த இடத்துக்கு ஆன் ஸ்டேட்டு ஆஃப் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு என்ன, ஒரு டிவைஸ் ஃபார்வர்டு பயாஸ்ல இருக்கிற போது டர்ன் ஆன், ரிவர்ஸ் பயாஸ்ல கீழே ரொம்ப கீழே ரிவர்ஸ் பயாஸுக்கு போச்சுன்னா டர்ன் ஆஃப். ஃபார்வர்ட் பயாஸுக்கு வர இருக்கிறதுக்கு அந்த ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ஷன் ஆகிறதுக்கு இனிஷியல் பாயிண்ட் வந்து பிரேக் ஓவர் வோல்டேஜ். அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ்னு பேரு. ரிவர்ஸ் பயாஸ்க்கு ஆக போகுதுங்கிறது அவலஞ்ச் பிரேக் டவுன். த மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆஃப் ரிவர்ஸ் வோல்டேஜ் இஸ் கால்ட் அவலஞ்ச் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. அது வந்து டர்ன் ஆஃப் ஆக போறதுக்கு வேண்டி பேர் தான் அவலஞ்ச் பிரேக் டவுன். அதுக்கடுத்து ஃபார்வர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? அந்த ஃபார்வர்டு கேரக்டரிஸ்டிக்ஸா நான் சொன்னது என்னன்னா, ஆனோடு வந்து பாசிட்டிவா கொஞ்சம் போகும், 0 பாயிண்ட்ல இருக்கு. இங்கிட்டு பாருங்க, இந்த இதுல ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் வந்து அப்புறம் இப்படி போறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் இந்த கொஞ்சம் தூரம் ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு இந்த முனையில போறது தான் பிரேக் ஓவர் வோல்டேஜ். இந்த இடத்துல போறதுதான் ஆன் ஸ்டேஜ். அதுக்கடுத்து நார்மல் ஆயிரும். அந்த இதுக்கு பேரு இருக்கிறதா ஆன் ஸ்டேஜ்னு சொல்ற அர்த்தத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஏ வோல்டேஜ் இஸ் கால்ட் பிரேக் ஓவர் வோல்டேஜ், ஸ்டார்ட் கண்டக்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்னதைத்தான் இவங்க தேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, when the anode is made negative with respect to cathode, the curve between the V and is called reverse characteristics. Reverse voltage increase gradually, anode current remains small. For forward bias வந்து கம்மியா இருக்கும். Maximum reverse voltage at which the SCR start conducting reverse direction is called a reverse bias அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதான் அவலஞ்ச் பிரேக் டவுன் சொல்றது. பிரேக் டவுன் அவலஞ்சு பிரேக் டவுன் அல்லது ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ டிவைஸ் வந்து டர்ன் ஆஃப் ஆக போகுது. ஆஃப் ஆகி வர்றதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் இந்த வோல்டேஜுக்கு பிறட்டு இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பிறட்டு இங்க கட் ஆகுது பாருங்க, இது ரிவர்ஸ் வோல்டேஜ். இதுக்கு பிறட்டு அந்த வோல்டேஜ் வந்து பிரேக் ஆக போகுது. பிரேக் ஆகுனா ஆன் ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆஃப் ஆகுறதுக்கு பேர் தான் இது. எங்க சார் இந்த எஸ்சிஆர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் சுவிட்சிங் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்ல யூஸ் பண்றாங்க, அது ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார்ல யூஸ் பண்ணாங்க, எஸ்சிஆர் க்ரோபார் அதுல யூஸ் பண்றாங்க, எஸ்சிஆர் க்ரோபார்ல யூஸ் பண்றாங்க, டைமிங் சர்க்கியூட்ல யூஸ் பண்றாங்க, அதுக்கடுத்து இன்வெர்டர்ல யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னது. ஸோ எது சார் பவர் சுவிட்சிங் சர்க்கியூட்ஸ்னா என்ன சார்னா, பெரிய கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னா என்ன சார், ஏசியா டிசியா மாத்துறதுல அந்த மாதிரி கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் பேர் தான் இந்த இது. அதுக்கடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல், அதாவது டிசி மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல் போட்டா இந்த டிவைஸ்ல போட்டா மிஷினை வந்து ஸ்பீடை குறைக்கிறது கூட்டுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இது வந்து எஸ்சிஆருடைய இது. ஏன்னா கேட் மூலமா, கேட் இஸ் ஓப்பன் மூலமா நான் என்ன செய்யலாம், இந்த டிவைஸை வந்து இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன சார் இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சிஆர் க்ரோபார்ங்கிறது என்னன்னா, அந்த எஸ்சிஆரை வச்சு நம்ம எப்படி ஸ்பீட் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணலாம். கம்ப்யூட்டர் லாஜிக் சர்க்கியூட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல லாஜிக் சர்க்கியூட்ஸ் 0, 1 அதை வச்சு எஸ்சிஆர் அந்த டிவைஸை வச்சு நம்ம டைமிங் சர்க்கியூட், டைமிங்னா இந்த டைமிங்ல இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும், இந்த மிஷின் ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு நம்மளுக்கு டைமிங் சர்க்கியூட். இன்வெர்டர்ஸ்னா ஏசியா டிசியா மாத்துறதுக்கு பேரு கன்வெர்டர், ஏசியா மாத்துறதுக்கு பேரு இன்வெர்டர்ஸ். இது வந்து கன்வெர்டர்ஸ் சொல்லுவாங்க, கன்வெர்டர்ஸ் சொல்லுவாங்க. இது பேரு இன்வெர்டர்ஸ். இன்வெர்டர்னா டிசியை வந்து பேட்டரியில் உள்ளதை ஏசி சப்ளை கொடுத்தோம்னா இன்வெர்டர்ஸ் இதுல யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு பேட்டரி சார்ஜிங் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டத்துல இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் இது அப்ளிகேஷன் ஆஃப் தி எஸ்சிஆர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சின்னசாமி சார்? சார் சொல்லுங்க சார். நோ சார். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். கேளுங்க சார். எஸ்சிஆருங்கிறது எஸ்சிஆருக்கும் இதுக்கும் பிஜிஏடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பிஜிஏட்னா பிஎன்பி அப்படின்னு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், இல்லை என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு தான் இருக்கும். எஸ்சிஆர்ல வந்து இந்த 2 டிரான்சிஸ்டரும் ஒன்னா மெங்கிள் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனாடி எஃபிஷியண்டாகவும் இருக்கும், கண்ட்ரோலிங் இது வந்து அதிகமாக இருக்கும். அதனாடி தான் நம்ம எஸ்சிஆருக்கு போகிறோம். இதுல இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனாடி தான் எஸ்சிஆர் இருக்கும். இது என்னன்னா 3 டெர்மினல் 3 ஜங்ஷன் இருக்கு, 4 லேயர் இருக்கு. 4 லேயர் பார்த்தீங்கன்னா பிஎன் அப்படின்னு 4 லேயர் இருக்கிறனாடி 4 லேயர் 3 ஜங்ஷன் இருக்கு. J1 J2 J3 அப்படின்னு 3 ஜங்ஷன் இருக்கிறனாடி இதை சொல்றோம். இது வந்து பை டைரக்ஷனலா யூனி டைரக்ஷனலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பை டைரக்ஷனலா யூனி டைரக்ஷனலான்னு கேட்பாங்க. அது யூஸ் பண்ண இது பை டைரக்ஷனல் சுவிட்சஸ். அதுக்கடுத்து இது கரண்ட் கண்ட்ரோலா வோல்டேஜ் கண்ட்ரோலானா, இது கரண்ட் கண்ட்ரோல் கேட்டை பொறுத்து பண்றதுனாடி இதை கரண்ட் கண்ட்ரோல், எஸ்சிஆர் இஸ் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுல 2 ஆப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா 2 விதமான ஆப்ரேஷன் இருக்கு. ஒன்னு கேட் இஸ் ஓப்பன் இருக்கு, இன்னொன்னு கேட்டு பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோடு. 2 ஆப்ரேஷன் பண்றாங்க. கேட் இஸ் ஓப்பன் பண்ணும் போது என்னன்னா, J1 J3 வந்து ஃபார்வர்டு பயாஸா இருக்கும், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். அப்போ போது நோ வோல்டேஜ் வந்து கேட்டுக்கு வந்து நோ வோல்டேஜ் வந்து கொடுக்கறதுனாடி கண்ட்ரோலிங் வந்து டிவைஸ் வில் பி ஆஃப்ல போயிடும். அதுக்கடுத்து ஸ்மால் வோல்டேஜ்னாடி டேர்ன் ஆன் பண்ணும், ஆனால் மித்த ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறதுனாடி ஆஃப் ஆயிரும். ஸோ அதுதான் கேட் இஸ் ஓப்பன்ல இருந்து வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோட வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன, J2 வந்து ரிவர்ஸ் பயாஸா இருக்கும், ஆனால் J3 வந்து ஃபார்வர்டு பயாஸா இருக்கும். அப்போ வந்து ஃபார்வர்டு பயாஸ் இருக்கிறனாடி டிவைஸ் வந்து டேர்ன் ஆன் ஆகும்,
இந்த டிவானான் ஆனது பியில இருந்து எண்ணுக்கு போகும், எண்ணில் இருந்து பிக்கு வர்றதுனாடி கண்டக்ஷன் நடக்கும். அப்புறம் ரிவர்ஸ் பயாஸ்ல J2 இருக்கிறதுனாடி J2 வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ்ல இருந்து கீழே இறங்க, மேக்ஸிமம் வோல்டேஜ்ல கீழே இறங்க அவலஞ்ச் பிரேக் டவுன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் இது. அதுக்குடைய டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம போட்டோஸ் காமிச்சோம். அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம காமிச்சோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது மாஸ்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் மாஸ்பெட், அல்லது வேற என்ன சொல்றாங்கன்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு கூட சொல்லலாம். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா MOSFET. எம்னா மெட்டல், ஓனா ஆக்சைடு, எஸ்னா செமிகண்டக்டர், எஃப்னா ஃபீல்டு, ஈனா எஃபெக்ட், டீனா டிரான்சிஸ்டர். இதுதான் மெட்டல். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன சார், இந்த லாஸ்ட்ல செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது என்ன சார் மாஸ்பெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டரோட இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை வந்து நீங்கள் கண்டக்ஷன் பண்ணலாம், அதே மாதிரி ஆஃப் ஆகிக்கலாம். அதனாடி தான் பிஜேடி யூஸ் பண்ணாமல் ஏன் சார் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் போறீங்க அப்படின்னா, இதில் வந்து கண்டக்ஷன் வோல்டேஜ் வந்து நிறைய யூஸ் பண்ணுற, ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுற போது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காண்டி தான் இந்த மாஸ்பெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இது வந்து ஐஜி இன்சுலேட்டட் கேட் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு கூட சொல்லலாம். இன்சுலேட்டட் கேட் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லாங்க. இது எதுக்கு சார்னா ஆம்பிளிஃபைங் த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஆம்பிளிஃபைனா பெருசா ஆக்கி கொடுக்கும். ஆம்பிளிஃபையருங்கிறது என்னது, சிக்னலை நம்ம வீட்டில் ஆம்பிளிஃபை பண்ண சிக்னலை வந்து பெருசாக்கி கொடுக்கறது தான் ஆம்பிளிஃபையர். ஸோ ஆம்பிளிஃபைங்கிறது பெருசாக்கி கொடுக்கறது அல்லது சிறுசாக்குறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபைங் த சிக்னல் ஆஃப் தி எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே, தெரியுதா? கொஞ்சம் பெருசாக்கிடுவா, கொஞ்சம் பெருசாயிடும் சார். ஓகே ஓகே சார். ஸோ இது வந்து என்னச்சுன்னா, இந்த சர்க்கியூட்ஸ் எதுக்கு மாஸ்பெட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டிஜிட்டல் சர்க்கியூட் அனலாக் சர்க்கியூட் ரெண்டுலுமே யூஸ் பண்ணலாம். இதுல 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் இருக்கு. இன்னொரு நேம் இன்சுலேட்டட் கேட் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம். போத் டிஜிட்டல் அனலாக் சர்க்கியூட்ஸ்லயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து டைப் ஆஃப் மாஸ்பெட் என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு போனா, மாஸ்பெட்ல மேஜரா என்ஹான்ஸ்மெண்ட் டைப், டிப்ளீஷன் டைப்னு 2 இருக்கு. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ல N சேனல் இருக்கு, P சேனல் இருக்கு. டிப்ளீஷன் மோடுலயும் N சேனல், P சேனல் இருக்கு. ஸோ பி டைப் N டைப் அதுதான் சொல்றாங்க. பி டைப்பா N டைப்பா மாஸ்பெட்ல என்ஹான்ஸ்மெண்ட் டைப், டிப்ளீஷன் டைப்னு அப்படின்ட்டு இருக்கு. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ல N சேனல், P சேனல் இருக்கு. அதே மாதிரி டிப்ளீஷன்லயும் P சேனல், N சேனல் இருக்கு. ஸோ டைப் ஆஃப் மாஸ்பெட்டுங்கிறது. மாஸ்பெட் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலயும் 3 சோர்ஸ் கேட்டு ட்ரைன், இது முக்கியமா கேட்பாங்க. மாஸ்பெட்ல என்னென்ன வாட் ஆர் 3 டைப் ஆஃப் இது இருக்கு அப்படின்னு கண்ட்ரோலிங்னா, கேட், சோர்ஸ், ட்ரைன். கேட், கேட்டுங்கிறது ஜென்ரலா எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கு. சோர்ஸ், ட்ரெயின், ஆனோடு கேத்தோடு மாதிரி இங்க ட்ரெயின்ங்கிறது சோர்ஸ், ட்ரெயின்ங்கிறது இருக்கும். ஸோ இது N டைப்பா P டைப்பா எப்படி சார் கேட்குறா, உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அது N டைப்பு, வெளியில போச்சுன்னா அது P டைப். இந்த RS சிம்பிள் இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா N டைப்பு, வெளியில போச்சுன்னா அது P டைப்பு. அதை வச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த சிம்பிள் வந்து தெரியுதா, நான் மட்டம் போடுறது தெரியுதா? தெரியும் சார். உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அது N சேனல், வெளியில போச்சுன்னா அது P சேனல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கோம். ஸோ இதான் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டு
3 இது. இது N சேனலா P சேனலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு வட்டம் போட்டுரும். வட்டம் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சேனல். ஸோ டிப்ளீஷன் டைப்பு, அதுக்கடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பு. என்ஹான்ஸ்மெண்ட்ல எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ டிப்ளீஷன் டைப்ல எல்லாமே தனித்தனியா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று டைப் இருக்கும். இது ஒரே ஹோல் பார்ல இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? டிப்ளீஷன்ல ஒரே பார் இருக்கும், அதுல தனித்தனியா இருக்கும் ஒரு பார். தெரியுதா உங்களுக்கு படத்துல? தெரியுது சார். தெரியுது. ஓகே. டிப்ளீஷன்ல ஒரே பார்ல 3 இது டைப்ல இருக்கு. ட்ரெயின், கேட்டு, இந்த இது 3மே பாத்தீங்கன்னா ஒரே இதுல இருக்கும். அங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் டைப் என்காஜ்மெண்ட் 3 டைப் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. பி டைப் RMR இன்சைடு இருந்துச்சுன்னா, பி டைப் RMR அவுட் சைடுனா, அது பி டைப்னா என்ன, என் டைப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. RMR அவுட் சைடா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பி டைப். RMR இன்சைடுனா அது என் டைப். ஓகேயா? அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் வந்து சிலிக்கான் ஆக்சைடு அப்படிங்கிறது, மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா, மெட்டலாலிக் கேட் டெர்மினல் மாஸ்பெட் இன்சுலேட்டட் செமிகண்டக்டர் லேயர் ஆஃப் சிலிக்கான் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. SiO2 அந்த லேயர் டைரக்ட் டைஎலக்ட்ரிக் லேயர்னால இது பண்ணியிருக்காங்க. இதுல 3 சோர்ஸ்னா S, கேட்னா G, ட்ரைன்னா D. இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் சேனல் எப்படின்னா பி சேனல் எப்படி எல்லாமே. இப்போ என் சேனல் பி சேனல் என்கேஜ்மெண்ட் மாஸ்பெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பி டைப்புங்கிறது இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கு. சோர்ஸு, கேட்டு, ட்ரெயின் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. ஸோ எழுத்து தெரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா கம்மி பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் தெரியும், நல்லா தெரியும். இப்போ தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகுங்க சார். கொஞ்சம் பெருசானா உடையுது. ஓகே ஓகே சார். SiO2 அந்த இது பக்கத்துல இந்த கேஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த லேயர் அந்த சிகப்பா இருக்கு பாருங்க, அங்க வந்து SiO2 டைஎலக்ட்ரிக் லேயர் இருக்கு. மெட்டாலிக் சிலிக்கான் லேயர் வந்து மேல இருக்கு. பி டைப் சப்ட்ராக்டர்ல அது மேல இருக்கு. எண்ணெய் வந்து சின்னதா இருக்கும். பாத்தீங்கன்னா பி டைப்னா பி வந்து அதிகமா இருக்கும், பி வந்து அதிகமா இருக்கும், எண்ணெய் வந்து சின்னதா இருக்கும். இங்க என் டைப்ல எண்ணெய் வந்து அதிகமா இருக்கும், பி வந்து கம்மியா இருக்கும். இதான் இதோடைய பி சேனல் டிப்ளீஷன் லேயர். டிப்ளீஷன் லேயர்னா என்ன அப்படின்னா சோர்ஸ், கேட், ட்ரெயின் இந்த மாதிரி மெஜாரிட்டி கேரியர். ஸோ பி டைப்னா செமிகண்டக்டர் ஹெவிலி டோப்டு சப்ட்ராக்ட். என் டைப்னா மெஜாரிட்டி சார்ஜ். ஸோ டோப்டு அதிகமா இருந்துச்சுன்னா பி டைப்ல ஹோல்ஸ் வந்து அதிகமா இருக்கு, என் டைப்ல வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க. என் சேனல்ல எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், பி சேனல்ல ஹோல்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இதுல வந்து பாருங்கன்னா பி எண்ணுல இருந்து பிக்கு வந்து எப்படி கண்டக்ஷன் ஆகுது, அதுக்கு என்னென்னதுக்கு சோர்ஸ் டு VDDங்கிறது ட்ரெயின் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் VGSங்கிறது வோல்டேஜ் கேட்டுக்கும் எஸ்ஸுக்கும் சேர்ந்து தான் அந்த இது சோர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்கிங் செமிகண்டக்டர் டிவைஸ் இருங்க, இது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஸோ என்னன்னா இது வேற ஒன்றும் இல்லை, என் டைப்ல இருந்து பி டைப்புக்கு போகும், பி டைப்ல இருந்து இது இருக்கு. டிப்ளீஷன் லேயர்னா இந்த ரெண்டுக்கு இடையில கண்டக்ஷன் பண்ணும்போது ஒரு லேயர் உருவாங்க, அந்த லேயருக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேயர் வந்து எவ்வளவு பெருசா இருக்கோ அது வந்து அந்த பி சேனல் பக்கம் பெருசா இருந்துச்சுன்னா அது பி டைப்பு, என் சேனல் பக்கம் அந்த லேயர் பெருசா இருந்தா அது என் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஒர்க்கிங், சிம்பிள் ஒர்க்கிங். ஸோ gate voltage increase number of majority carriers become more than minority carriers below dielectric medium. is gate அதுதான் என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னன்னா கேட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து மைனாரிட்டி கேரியரோட அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் மாஸ்பெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டு வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்றதுனால மெஜாரிட்டி கேரியர்
என்ஹான்ஸ்மெண்ட்னா மெஜாரிட்டி கேரியர் கேட் வோல்டேஜ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்னு பேரு. கம்பேர் டு மைனாரிட்டி கேரியர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ஹான்ஸ்மெண்ட். டிப்ளீஷன் லேயர் அப்படிங்கிறது அதான் நான் சொன்னல, பி டைப்ல இருந்து என் டைப்புக்கு பிளஸ் பாசிட்டிவ் மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகுற போது ஒரு லேயர் உருவாகும். அந்த லேயருக்கு பேரு தான் டிப்ளீஷன் லேயர் அல்லது டிஃப்யூஸ்டு லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ளீஷன் லேயர்ல என் டைப்ல உருவாச்சுன்னா அது என் டைப் டிப்ளீஷன் லேயர், பி டைப்ல உருவாச்சுன்னா அதுக்கு பி டைப் டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இதை ஃபுல்லாவே அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுல இருந்து உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த படத்துல இருந்து இதுதான் கட் ஆஃப் ரீஜன். இந்த கீழே இருக்கு பாருங்க, இதுதான் கட் ஆஃப் ரீஜன். அப்புறம் ஒவ்வொரு வோல்டேஜா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு வோல்டேஜுக்கு பிறகு என்னது என்ஹான்ஸ்மெண்ட் டிப்ளீஷன் லேயர் வந்து ஸ்மால் வோல்டேஜ் வரும். கேட் வோல்டேஜ் அதிகமா இருந்தா என்ஹான்ஸ்மெண்ட், கேட் வோல்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா அது டிப்ளீஷன் லேயர். ஓகே, இட்ஸ் a big voltage or small voltage. இது small voltage. மைனஸ்ல இருந்து நெகட்டிவ்ல, அதாவது வோல்டேஜ் கேட் வோல்டேஜ் சோர்ஸ் வோல்டேஜ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது டிப்ளீஷன் மோடு. கேட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்ஹான்ஸ்மெண்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்னசாமி சார் என்னென்ன பாசிட்டிவ் டிப்ளீஷன் மோடு என்ஹான்ஸ் மோடுனா என்னன்னு தெரியுதா? தெரியுது சார். நெகட்டிவ் வோல்டேஜ், அதாவது ரிவர்ஸ்ல வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளீஷன் மோடு. ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போறச்சுன்னா அந்த வோல்டேஜுக்கு பேருது. அப்போ கேட் வோல்டேஜ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும், அந்த வோல்டேஜ் டிப்ளீஷன் மோடில் ஒர்க் ஆகும். சப்போஸ் அது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோட்ல ஒர்க் ஆகும். இதுல பி சேனல் என் சேனல்னு ஒவ்வொரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. கட் ஆஃப் ரீஜன் என்ன, ஓமிக் ரீஜனா, சேச்சுரேஷன் என்ன, டிப்ளீஷன் மோடுனா என்ன, என்கேஜ்மெண்ட் மோடுனா என்ன. ஸோ டிப்ளீஷன் மோடுனா என்னன்னு சொல்லிட்டேன். டிப்ளீஷன் மோடுனா நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளைடு கேட் டெர்மினல் ஆப்ரேட் த டிப்ளீஷன் மோட், when the positive voltage applied it operate the enhancement. அதான் நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணா அது டிப்ளீஷன் மோடு, பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணா அதுக்கு பேரு என்ஹான்ஸ்மெண்ட் மோடு. அதான் சொல்லியிருக்காங்க. சேச்சுரேஷன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், சோர்ஸ் ட்ரெயின் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சேச்சுரேஷன். சேச்சுரேட் ஆகி நிக்கிறாங்கன்னா அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டா அப்படியே நின்றது. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ரோட கிராஸ் பண்ணி சேச்சுரேஷன் நின்றுட்டாங்கன்னா அங்கனே நின்றுவாங்க, அது வந்து மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதான் சேச்சுரேஷன் அப்படின்னு. ஓமிக் ரீஜன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேரு ஓமிக் ரீஜன் அப்படின்னு சொல்லி. ஓமிக் ரீஜன்னா drain current increase when the drain source voltage increase used to amplify this region. அதுக்கு அடுத்தா அதுல கட் ஆஃப் ரீஜனா நோ கரண்ட் ஃபாலோயிங், நோ கரண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியல்ல பாத்தீங்கன்னா அந்த கரண்டே இல்லாம இருக்கும். இதுதான் கட் ஆஃப் ரீஜன். ஓமிக் ரீஜன்னா இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேல கான்ஸ்டன்டா இருக்கிறதுனாடி இதுதான் ஓமிக் ரீஜன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ரீஜன்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா வோல்டேஜும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜா இருக்கும். அதுக்கு முன்னாடி பின்னாடி வோல்டேஜ் வந்து வேரியேஷன் இருக்கும். ஆனா இந்த வோல்டேஜ் இந்த கட்டுற ரீஜனுக்கு பெறட்ட எல்லா வோல்டேஜும் எல்லா ரீஜன்லயும் ஒரே வோல்டேஜ் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஓமிக் ரீஜன்ங்கிறது கான்ஸ்டன்ட் வோல்டேஜா இருக்கிறதுக்கு பேர் தான் ஓமிக் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன் நோ கரண்ட், இங்க இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, நோ கரண்ட் வராதுக்கு பேரு தான் கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப 2 இது முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன எஸ்சிஆர் பார்த்துருக்கோம். எஸ்சிஆருங்கிறது என்ன சார்? 4 லேயர் 3 டெர்மினல் 3 ஜங்ஷன் இருக்கிறதுக்கு பேரு எஸ்சிஆர். எஸ்சிஆரோட இன்னொரு பேரு தைரிஸ்டர்னு பேரு. தைரிஸ்டருக்கு வந்து என்ன சார்னா வோல்டேஜ் கண்ட்ரோலா கரண்ட் கண்ட்ரோல்னு கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுல வந்து 3 ஜங்ஷன் இருக்கு, J1 J2 J3. வென் கேட் இஸ் ஓப்பன்னா J1 J3யும் என்னது ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும், கேட் வந்து ரிவர்ஸ் பயாஸ்டா இருக்கும். அப்போ வோல்டேஜ் வந்து ஸ்மால் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. வென் கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்னா வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் போது பிரேக் ஓவர் வோல்டேஜ் வரும். அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ்ல இருந்து அந்த டிவைஸ் வந்து டேர்ன் ஆன் ஆகும்.
அதே மாதிரி கீழே ரிவர்ஸ் பயாஸில் போகும்போது பிரேக் மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அவலஞ்ச் பிரேக் டவுனுக்கு அடுத்து என்ன வோல்டேஜ் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது டிவைஸ் லைக் எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதுக்கடுத்து மாஸ்பெட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மாஸ்பெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு இன்சுலேட்டட். இன்னொரு பேர் என்ன மாஸ்பெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்பெட்ல என்ன அப்படின்னா SiO2 அப்படிங்கிற சிலிக்கான் ஆக்சைடுங்கிறது இருக்கிறதுனாடி இதுல இருக்கு. இதுல 2 டைப் ஆஃப் இது இருக்கு. இது வந்து பியூர்லி வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ். இதுதான் உங்களுக்கு பரிச்சை கேட்பாங்க. மாஸ்பெட் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோலா கரண்ட் கண்ட்ரோலான்னு கேட்பாங்க. வி கேன் புட் த கரண்ட் கண்ட்ரோல்னு எழுதிடாதீங்க, வோல்டேஜ் கண்ட்ரோல். மாஸ்பெட் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல்னு நீங்க எழுதிடணும். ஓகே. இதுல 2 டைப் ஆஃப் மாஸ்பெட்ல என்ஹான்ஸ்மெண்ட் டிப்ளீஷன் பிரேயர் அப்படி. இது இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ல என் டைப் இருக்கு, பி டைப் இருக்கு. அதே மாதிரி டிப்ளீஷன்ல என் டைப் இருக்கு, பி டைப் இருக்கு. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்னா என்ன சார்னா கேட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவா இருந்தா டிப்ளீஷன், பாசிட்டிவா இருந்தா என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே ஓகே ஆர் யூ ஓகே? புரியுதா? புரியுது சார். கேட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன வரும்? என்ஹான்ஸ்மெண்ட் மோடு. கேட் வோல்டேஜ் நெகட்டிவ்னா டிப்ளீஷன் மோடு. ஓகே ஓகே. இதுல என்னென்ன ரீஜன் இருக்கு அப்படின்னு விஏ கேரக்டர்கள்ல 3 ரீஜன் இருக்கு. ஒன்று கட் ஆஃப் ரீஜன், ஓமிக் ரீஜன், சேச்சுரேஷன் ரீஜன், டிப்ளீஷன் மோடு, என்ஹான்ஸ்மெண்ட் மோடு அப்படின்னு அந்த இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறதுதான் உங்களுக்கு உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரையாக் 153வது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? 3வது கொஸ்டின்ஸ்ல 153வது கொஸ்டின்ஸ கேட்டிருக்காங்க. ட்ரையாக்ங்கிறது என்ன? ட்ரையாக் TRIAC கன்ஸ்ட்ரக்ஷன். தைரிஸ்டர் வாஸ் ஒயிலி செமிகண்டக்டர் பேஸ்ட் டிவைஸ் தான் ட்ரையாக்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 153வது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன டிவைஸ் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாக்ங்கிறது என்னன்னா கண்டக்ட் only one direction, just a diode which makes suitable of they can conduct only one direction just like a diode which make them suitable for DC. ஒரே ஒரு பக்கம் மட்டும் கண்டக்ஷனா இருக்கிறது ட்ரையாக். ட்ரையாக் அப்படிங்கிறது என்னது? பை டைரக்ஷன்லாம் யூனி டைரக்ஷன்லாம் அப்படின்னு கேட்பாங்க. யூனினா ஒன்னுன்னு அர்த்தம். இனினா ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒன்லி ஒன் டைரக்ஷன் இருந்தா அதுக்கு பேரு வந்து ட்ரையாக். ஆனா டயோடு வந்து ஒன் டைரக்ஷன்ல தான் கண்டக்ட் பண்ணும். ட்ரையாக் வந்து 2 டைரக்ஷன்லயுமே கண்டக்ட் ஆகும். ட்ரையாக் பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஆஃப் தைரிஸ்டர், கேன் கண்டக்ட் போத் த டைரக்ஷன். ட்ரையாக்கு மாஸ்பெட் எல்லாமே என்னது? 2 பக்கமே கண்டக்ஷன் ஆகுறது நடி என்னது? இதுக்கு பேரு போத் டைரக்ஷன், பை டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா பை டைரக்ஷன். பைனா போத் டைரக்ஷன். இப்ப ட்ரையாக் வந்து என்னது? யூனி டைரக்ஷனா பை டைரக்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. யூ கேன் புட் தே பை டைரக்ஷன் அப்படின்னு கரெக்டா குறிச்சீங்கன்னா கெட் 1 மார்க். ஓகே. என்னப்பா யூனிபோலார்னா என்ன சார்? யூனிபோலார்ங்கிறது 2. யூனிபோலார்னா ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்கு. பைபோலார்னா 2 டைரக்ஷன். ஓகே ஓகே சார். பை அப்படின்னா 2, போத் அப்படின்னு அர்த்தம். யூனினா 1. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க அது கரெக்டா பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? 153வது கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. உங்க கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதோடைய சிம்பிள்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்குங்க. சிம்பிள்ஸ்ல என்னென்ன இருக்கு? எஸ்சிஆர்ல என்னென்ன இது இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்ல 3 இது இருக்கு. ஆனோடு கேத்தோடு கேட்டுன்னு இருக்கு. அதே மாதிரி மாஸ்பெட்ல ட்ரெயின் சோர்ஸ் கேட் அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து MD1 MD2
கேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. MD1 மெயின் டெர்மினல் 1, மெயின் டெர்மினல் 2, கேட் அப்படின்னு 3 இருக்கு. இந்த ரெண்டு செமிகண்டக்டர் வந்து அப்படி காம்ப்ளிமெண்ட் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு வந்து ஆன்டி பேரலா கனெக்ட் பண்றது. ஆன்டி பேரலல் கனெக்ஷன். ஆன்டி பேரலல் கனெக்ஷன். ஒரு டிரான்சிஸ்டரை இன்னொரு டிரான்சிஸ்டரையும் மாத்தி மாத்தி கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன, ஒரே டைரக்ஷன் இல்லாம மாத்தி மாத்தி கனெக்ட் பண்றதுக்கு தான் ஆன்டி பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் டெர்மினல் M1, அதுக்கடுத்து மெயின் டெர்மினல் M2. ட்ரையாக் வந்து பை டைரக்ஷனல். ட்ரையாக்னா ட்ரையோடு ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ட்ரையோடுங்கிறது ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஏசிங்கிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ட்ரையோடு அப்படின்னா 3 டெர்மினல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப SCR 3 டெர்மினல் டிவைஸ், இதுனா 3 டெர்மினல் டிவைஸ். 3 டெர்மினல் என்னென்ன சார்? கேட்டு, MD1, MD2, கேட். மூணு டெர்மினல் வந்துருச்சா? இது பை டைரக்ஷனல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் டைரக்ஷன்ல இருந்து இது ஆகும். இட் மே த காம்பினேஷன் ஆஃப் 2 SCR ஆன்டி பேரலல் வித் their கேட் ஜாயிண்டட் டுகெதர். ஆன்டி பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 SCR வந்து ஆன்டி பேரலா கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு தான் சிம்பிள். எப்படின்னு பாத்துக்கணும். MD1, MD2, அதுக்கடுத்து கேட்டுங்கிறது இருக்கும். ட்ராக் கேன் பி ட்ரிகர்டு பை கண்டக்டிங் either பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கேட் கரண்ட். எப்படி சார் ட்ராக் கண்டக்ட் ஆகும்போது பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ், நெகட்டிவ் கேட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது கண்டக்ட் ஆகும். பிலோ ஹோல்டிங் கரண்ட் லிமிட்னா, பிலோ ஹோல்டிங் கரண்ட்னா என்னது? ஆஃப் கரண்ட். ஆஃப் கரண்ட், ஹோல்டிங் கரண்ட்டுக்கு மேல இருந்தா ஆஃப் இருக்கு. லேச்சிங் கரண்ட்னா ஆன் ஆகுற கரண்ட். ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. லேச்சிங் கரண்ட் ஈக்குவல் டு ஜென்ரலா 3 இன்ட்டு ஹோல்டிங் கரண்ட். இது டர்ன் ஆன் சொல்லுவாங்க. டர்ன் ஆன்ங்கிறது ஹோல்டிங் கரண்ட். டர்ன் ஆஃப்ங்கிறது டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப்ங்கிறது ஹோல்டிங் கரண்ட். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆன்டி பேரலல் ஈக்குவலன்ட் காமன் இந்த மாதிரி இருக்கிறது தான் டெர்மினல். அந்த MD1 ட்ரையாக் சிம்பிள்ஸ் வந்து கேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 SCR வந்து ஆன்டி பேரலல்ல கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ட்ரையாக். ட்ரையாக்குடைய ட்ரையோடு ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு. ட்ரையோடுங்கிறது 3 டெர்மினல், 3 ட்ரையோடுங்கிறது 3 டெர்மினல் இருக்கிறது. அதான் ஏசி கரண்ட்ல ஒர்க் பண்றது ட்ரையாக் அப்படின்னு சொல்லுவாங்க. Symbol of triac just like thyristor, 3 terminal of different expert gate due to the fact of SCR MD main terminal 1 ஆனோடு அல்லது மெயின் டெர்மினல் 1 அல்லது கேத்தோடு அல்லது மெயின் டெர்மினல் 2. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு SCR வந்து PN அப்படின்னு இருக்கு, இன்னொரு SCR NP அப்படின்னு இருக்கு. அப்ப 2 SCR கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதான் அந்த 2 SCR டெர்மினல் வந்து ஒரு SCR வந்து PNங்கிறது ஒரு SCR, இன்னொன்னு NPN அப்படின்ற 2 SCR கனெக்ட் பண்றதுனாடி இந்த இது இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாக்ல என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷனுங்க? கேட் வந்து மெட்டாலிக் எலக்ட்ரோடு அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. போத் PN ரீஜன் ட்ரிகர்டு பை பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எப்படி ட்ரையாக் வந்து ட்ரிகருங்கிறதுனா டேர்ன் ஆன் பண்றதுன்னு அர்த்தம். ட்ரிகருங்கிறது எது சார் அப்படின்னா, ஒரு நம்ம ட்ரிகர் பண்றதுன்னா, துப்பாக்கி வந்து ட்ரிகர் பண்றாங்கன்னா அந்த அழுத்துறது வந்து அப்பதான் கண்டக்ஷன் ஆகும். அங்கிருந்து தான் அந்த குண்டு வெளியில வரும். அந்த ட்ரிகருங்கிறது ட்ரிகரிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வோல்டேஜ் வந்து கண்டக்ஷன் ஆகிறதுக்கு தேவைப்படுதோ அதை ட்ரிகரிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜ் தான் ட்ரிகரிங். போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுலையும் கண்டக்ட் ஆகுங்க. ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரையாக்ல வந்து 4 நோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, 4 நோட்ஸ் ஆஃப் தி
என்னென்ன நோடுல ஆப்ரேட் ஆகுது, கேட் வோல்டேஜ் வச்சு 4 மோடுல இது ஆப்ரேட் ஆகும். மோட் ஆஃப் தி ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் MD1 வந்து பாசிட்டிவாகவும் கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? In this mode, the applied voltage MD1 is positive with respect of MD2 by applying positive voltage. இது ஃபார்வர்ட் கண்டக்ஷனா இருக்கும். மோடு 1ல வந்து MD1 பாசிட்டிவும் கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் கண்டக்ஷனா இருக்கும். அதாவது the current flowing from MD1 to MD2. சப்போஸ் மோடு 2ல வந்து MD1 பாசிட்டிவும் கேட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது என்ன? அது வந்து when this mode applied voltage same, MD1 positive with respect to MD2, but the gate voltage pulse is negative. The gate connected with the end regionல கனெக்ட் ஆகும். அங்க என்ன பாசிட்டிவ் பல்ஸ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் பல்ஸ் கொடுக்கறதுனாடி எண்ட் ரீஜன்ல கண்டக்ட் ஆகும். பட் இதுவும் ஃபார்வர்ட் கரண்ட் தான் இருக்கு, ஆனா ரிமைன்ஸ் சேம்ல இருக்கும். ஸோ MD1ல இருந்து இதுக்கு அதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் இருந்தா, கேட் பல்ஸ் வந்து அங்க பாசிட்டிவ் கொடுப்போம், இங்க கேட் பல்ஸ் வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம். அதான் இது. மித்தபடி இது ரெண்டுமே ஃபார்வர்டு பயாஸ்ல தான் இருக்கும். MD1ல டு MD2. அடுத்து மோடு 3ல என்ன ஆகும்? MD1 வந்து நெகட்டிவும் கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது என்னது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். MD1 வந்து நெகட்டிவும் கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடுன்ற இருக்கு. ஸோ ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடுல என்ன MD2 டு MD1, அதுல MD1 டு MD2 இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் கண்டக்ஷன் ட்ரிகரிங் இந்த நெகட்டிவ் கேட் பல்ஸ் இருக்கிறதுனாடி கேட் வோல்டேஜ் வந்து போர்த் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் கண்டக்ஷன் ரிவர்ஸ் கண்டக்ஷன் ஃப்ரம் MD2ல இருந்து MD1க்கு வருது. ஆனா இது வந்து ஃபோர்த் மோடு வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷனா, இட் மீன்ஸ் the mode is ஆஃப்ல ஆயிரும், அந்த கண்டக்ஷனே ஆஃப்ல ஆயிரும். இதுக்கு என்ன சார் ரிவர்ஸ் கண்டக்ஷன் இதுக்கும் சொல்றீங்க அதுக்கும் சொல்றீங்கன்னா அது ரிவர்ஸ்ல வரும். ஆனா ஃபோர்த் மோடு இருந்துச்சா அது டிவைஸே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி அது ஃபார்வர்டுல இருக்கும். செகண்ட் ஒன்று வந்துச்சுன்னா ஃபார்வர்டுல இருந்து நிறைய வோல்டேஜ் வரும். அந்த மாதிரி இது ரிவர்ஸ்ல இருந்து நிறைய வோல்டேஜ் வரும். மோட் ஆஃப் தி ஆப்ரேஷன் மோட் 1 அண்ட் மோட் 2 ரெஸ்பெக்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா என்னன்னா இதான் குவாட்ரண்ட் 1, இது 2, இது 3, இது 4. இந்த இதுல மோடு 1ல இருந்துச்சுன்னா மோடு 1ல வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மோடு 3 அண்ட் 4 ரெப்ரசன்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல, மோடு 3யும் 4த்தும் தேர்ட் குவாட்ரண்ட்ல இப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ அதான் 1, 3யும் இது என்னது பாசிட்டிவ் இதுல இது பண்றாங்க. கேட் பல்ஸ் ட்ரிகரிங் ட்ரையாக் டைரக்ஷன் த பெஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். பாசிட்டிவ் கேட் பிளஸ் ஆப்ரேஷனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு, நெகட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோடு 2 and 3 require more gate current. Mode 1 and 4 trigger the triac அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 and 3ல குவாட்ரண்ட்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1ல பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பயாஸ், 3ல ரிவர்ஸ் பயாஸ்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த படத்துல போட்டு காமிக்கிறாங்க. இந்த படத்தை காமிச்சீங்கன்னா தெரியும். VI கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். VI கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. இதுல இதே மோடு 1, மோடு 2 ஆன் ஸ்டேட், மோடு 3 ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்ல ஆஃப் ஸ்டேட்ல தேர்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் மோடு 1, 2 ஆன் ஸ்டேட்ல இது பண்ணுது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, மோடு 3 and 4 தேர்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு இது ஆகுது. இதைத்தான் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன்ல செகண்ட் அண்ட் தேர்ட்ல ஃபோர்த்ல இருந்து இந்த இது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து ஸோ ஆன் ஸ்டேட்ல மோடு 3 ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆன் ஸ்டேட்ல 1, 2 இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ்ல ஆன் ஸ்டேட்ல 3 and 4th குவாட்ரண்ட்ல ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, VI characteristics of இதான். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த கரண்ட் எக்ஸீடு பார்த்தீங்கன்னா லேச்சிங் கரண்ட் தான். இந்த லேச்சிங் கரண்ட்டை எப்படி சார் லேச்சிங்னா IL சொல்லுவாங்க. IL கரண்ட் ஈக்குவல் டு 3 × IH. லேச்சிங் கரண்ட்டா IL,
ஹோல்டிங் கரண்ட் ஐஹெச். ஓகே, 3 இன்ட்டு ஹெச்ன்னு சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேட்ல சொல்றது. 3 இன்ட்டு ஐஹெச்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் சொல்லுங்க. ஐஎல்ங்கிறது டர்ன் ஆன், ஐஹெச்ங்கிறது டர்ன் ஆஃப். அந்த கரண்ட்டுக்கு பிறகு ஹோல்டிங் கரண்ட்டுக்கு பிறகு அந்த டிவைஸ் வந்து ஆஃப் ஆயிரும். லேச்சிங் கரண்ட்டுக்கு பிறகு அந்த டிவைஸ் வந்து ஆன் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ்ல எதுனா ஹோல்டிங் கரண்ட்டுக்கு பிறகு அந்த டிவைஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். ஐஎல்ங்கிறது ஆன் ஆயிரும். ஐஎல்ங்கிறது ஆன், ஐஹெச்ங்கிறது ஆஃப். ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ advantage of triac is conduct and regulate both halves of the AC waveform. ரெண்டு சைடுலையுமே இது கண்டக்ஷன் ஆகும். அதாவது போத் சைடு. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி கண்டக்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் போத் சைட்ஸ் கண்டக்ஷன். மேலே பாசிட்டிவும் நெகட்டிவும் அப்படி இருக்கிறதுனாடி இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். இருக்கு ஒன்லி ஃபீஸ் அண்ட் ப்ரொடக்ஷன். இது ஃபீஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட் பல்ஸ் கேன் பி யூஸ்டு ட்ரிகரிங். பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ட்ரிகர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இட் டஸ் நாட் ரெக்வயர் டயோட் அண்ட் பேரல் ஃபார் ரிவர்ஸ் டைரக்ஷன். டயோடு மூலமா இது எஸ்சிஆர் மூலமே நம்ம ஆன்டி பேரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன்டி பேரல் கனெக்ட் பண்ணும்போது கூடுதல் நம்ம வோல்டேஜ் இது வந்து யூஸ் பண்றதுக்கு இது பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது எஸ்சிஆர். எஸ்சிஆர்ல என்னென்ன பார்த்துருக்கோம், மெட்டல் ஆக்சைடுல என்னென்ன பார்த்துருக்கோம், இதுல என்னென்ன பார்த்துருக்கோம். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரையாக்ங்கிறது என்ன? சின்னசாமி சார், வேற யார் இருக்கா? ஹலோ, இருக்கேன் சார். வேற யார் இருக்கா? சின்னசாமி சார், வேற யாரு? ராஜசேகர் சார். ஓகே, இன்னொருத்தவங்க? அவ்வளவுதான் சார். இதுல அந்த எஸ்சிஆர்ல இது ட்ரையாக்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 153வது கொஸ்டின்ஸ். அது பாத்தீங்களா? ஆமா சார், கேட்டிருக்காங்க சார். என்ன கேட்டிருக்காங்க அது வாசிங்க. A triac is a dash switch, unidirectional, bidirectional, mechanical, none of the above. எது போட்டுவீங்க? Bidirectional. பை டைரக்ஷனல். ஓகே, ஓகே ஓகே. பை டைரக்ஷனல் ஏன்னு சொல்றோம்னு பாத்தீங்களா? ரெண்டு பக்கமே அந்த மோடு 1 மோடு 3யும் கண்டக்ஷன் ஆகுறதுனாடி நம்ம பை டைரக்ஷனல் சொல்றோம். ஓகே, மோடு 1லயும் மோடு 1 அண்ட் 2லயும் கண்டக்ஷன் ஆகுது, மோடு 3லயும் நம்மளுக்கு கண்டக்ஷன் ஆகுது. அதனாடி நம்ம குவாட்ரன்ட்ல வந்து பை டைரக்ஷன் சொல்றோம். ஸோ டயோடு மட்டும்தான் டைரக்ஷன்ல இருக்கும், மித்ததெல்லாம் பை டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்ப திரும்ப எஸ்சிஆர் பத்தி நான் திரும்ப சொல்லவா? அப்படியே ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க. ஸோ எஸ்சிஆர் மட்டும் கேட்டுக்க மாட்டாங்க. அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, எஸ்சிஆர் வந்து 3 டெர்மினல், 3 டெர்மினல் எது சார்னா கேத்தோடு, ஆனோடு, கேட் 3 டெர்மினல் இருக்கு. அதுக்கடுத்து 4 லேயர் பிஎன் அப்படின்னு 4 லேயர் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணும் போது 3 ஜங்ஷன் கிடைக்குது, J1 J2 J3. ஓகே, எஸ்சிஆருங்கிறது சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். இது எதுக்கு சார் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வோல்டேஜ் வந்து ஏசியை டிசியா மாத்தலாம், டிசியை ஏசியா மாத்தலாம். எஸ்சிஆர் அஸ் கன்வெர்டர்னா ஏசியை டிசியா மாத்தலாம், டிசியை ஏசியா மாத்துறதுக்காண்டி இந்த எஸ்சிஆர் யூஸ் பண்றோம். இந்த எஸ்சிஆர்ல 2 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஒன்று கேட் இஸ் ஓப்பன், கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோட். ஸோ கேட் இஸ் ஓப்பனில் இருக்கும்போது என்ன சார் அப்படின்னு சொன்னால், கேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து J1 J3யும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அப்போது கண்டக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மாலாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து கேட்டில் வந்து வோல்டேஜே வராது. ஸோ அது முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கேட் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோடுலேருந்து கேட்டு வந்து ஒரு வோல்டேஜ் குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுக்கும் போது இந்த J2வும் J2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, J3 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. அந்த J3லேருந்து என்னது J2க்கு Nலேருந்து Pக்கு வரும், Pலேருந்து Nக்கு போகும். அப்போ அந்த இதில் டிப்ளீஷன் லேயர் மாதிரி உருவாகும்.
ஓகே. ஸோ இந்த கண்டக்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் ட்ரிகரின்னு சொல்லுவாங்க. அதை டேர்ன் ஆன் சொல்லுவாங்க. அந்த டேர்ன் ஆன் போகிறதுக்கு இருக்குது டேர்ன் ஆஃப்ங்கிறது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது டேர்ன் ஆஃப்ங்கிறது கிடைக்கும். இந்த டேர்ன் ஆஃப் எப்படி சார் இவங்க டெக்னிக்கலாக சொல்கிறாங்கன்னா, லேச்சிங் கரண்ட் அப்படின்னு சொன்னால் டேர்ன் ஆன் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் கரண்ட்னா அது டேர்ன் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு அந்த கரண்ட்டுக்கு. இப்போ லேச்சிங் கரண்ட்டுக்கும் ஹோல்டிங் கரண்ட்டுக்கும் என்ன சார் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேச்சிங் கரண்ட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஹோல்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் எஸ்சிஆருடைய இது. அதுக்கடுத்து மெட்டல் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்ஃபெட்டை மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது சார் இருக்குன்னா SiO2 அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. சிலிக்கான் ஆக்சைடுங்கிறது ஒன்று நிரப்பி வச்சிருப்பாங்க. இந்த இதில் என்ன இதுனா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். எஸ்சிஆருங்கிறது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸு, மாஸ்ஃபெட்டுங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸில் 2 டைப் ஆஃப் மாஸ்ஃபெட் இருக்குது. இன்னொன்று என்ஹான்ஸ்மெண்ட்டு, இன்னொன்று டிப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுனா கேட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேட் வோல்டேஜ் நெகட்டிவாக இருந்தால் அது டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த என்ஹான்ஸ்மெண்ட்லேயே 2 டைப்பாக இருக்குது. என் டைப் என்ஹான்ஸ்மெண்ட்டு, பி டைப் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி டிப்ளீஷன்லேயும் என் டைப் டிப்ளீஷன் மோட் ஆஃப் பி சேனல், டிப்ளீஷன் மோட் ஆஃப் என் சேனல் அப்படின்னு 2 டைப் இருக்கு. இது ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷன்னா என்னன்னா அதில் எவ்வளவு சப்ராக்ட் ஆகுது. டிப்ளீஷனுங்கிறது பீக்கிங் எண்ணுக்கும் இடையில வந்து கண்டக்ஷன் ஆகும்போது நடுவில் உருவாகிறதுக்கு அந்த லேயருக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த லேயருக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர். அது என் டைப்ல இருந்து பி டைப்புக்கு போகும், பி டைப்ல இருந்து என் டைப்புக்கு போகும்போது அந்த கண்டக்ஷன் ஆகிற வித்து வந்து டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ளீஷன் லேயர் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாக். ட்ரையாக்ங்கிறது ட்ரையோடு ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ட்ரையோடு 3 டெர்மினல் இருக்கு. அதனால ட்ரையோடுன்னு சொல்லுவாங்க. ட்ரையோடு ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வோல்டேஜ் கண்ட்ரோலா கரண்ட் கண்ட்ரோலா அப்படின்றத வந்து கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இது யூனி டைரக்ஷன்ல 5 டைரக்ஷன்லா அப்படின்னு கேட்பாங்க. இது போத் டைரக்ஷனும் கண்டக்ஷன் ஆகும். அதனால இது பை டைரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை டைரக்ஷனல் டிவைஸ்ன்னு கேட்பாங்க. இதில் நான் எத்தனை ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது 3 டெர்மினல் என்னன்னா MT1 மெயின் டெர்மினல் T1, மெயின் டெர்மினல் T2, கேட் டெர்மினல். 3 டெர்மினல் இருக்கு. இது எத்தனை டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஒன்று மோடு 1. மோடு 1ல் வந்து MT1 ப்ளஸ்ஸும் கேட்டும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சா என்ன வாட் ஹேப்பன்? MD1 ப்ளஸ்ஸும் கேட்டும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன இது? அதுக்கடுத்து MD1 ப்ளஸ்ஸு கேட்டு நெகட்டிவாக இருந்துச்சா வாட் ஹேப்பன்? ஓகே. அதுக்கடுத்து அடுத்து வந்து மோடு 3 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MD1 நெகட்டிவாக இருக்கணும், அதுவும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன? இது நெகட்டிவ், கேட் வந்து பாசிட்டிவ். MD1 வந்து நெகட்டிவும் கேட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன? அதுக்கு அடுத்து ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன? இந்த 4 மோடும் நம்ம ஆப்ரேஷன் பார்த்துட்டீங்கன்னா எஸ்சிஆர் இது ட்ரையாக்குடைய இது தெரிஞ்சு போயிடும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆன்டி பேரலல் ஏசிஆர். ஆன்டி பேரலல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 எஸ்சிஆரை வந்து ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணுறது பக்கம் இது. இதுக்கு இன்னொரு பக்கம். இப்போ என் சேனல் பி சேனலுங்கிறது என்ன சார்னா இன்னர் பார்ட்ஸ் வந்து பி சேனல் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என் டைப்பு, அவுட்டர் வாட்டர் இருந்துச்சுன்னா அது பி டைப்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் ஒன்று வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக். இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துங்க. இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்துங்க.
லோயர் சுவிட்சிங் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சுவிட்சிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது வந்து இது. ஸோ இதுதான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இது ப்ரொடக்ஷன் டிவிடி ரேட்டிங் இஸ் லோயர் தன் எஸ்ஆர். ப்ரொடக்ஷன் டிவிடினா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், டிவி பை டிடி வந்து ரேட்டிங் வந்து வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் வந்து இது ரொம்ப கம்மியா இருக்கும். எஸ்ஆரோட இது கம்மியா இருக்கும். டிவி பை டிடி ப்ரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறபடி இதை சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் என்னென்ன எங்கெங்க யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ரெகுலேஷன் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி இது ரெண்டையுமே டயாக் அண்ட் ட்ரையாக் வந்து சிங்கிள் பேக்கேஜா வந்து யூஸ் பண்ணுவாங்க. டயாக்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இது வந்து எங்கேங்க கண்ட்ரோலிங் தி ஸ்பீட் ஆஃப் மோட்டார் அந்த இதுக்கு வந்து அப்புறம் லைட் டிம்மரா யூஸ் பண்ணுவாங்க. சொல்லிக்கு நம்ம பைக் இது கார்ல எல்லாம் லைட் டிம்மரா யூஸ் பண்றதுக்கு எதுக்கு சார் அப்படின்னா இந்த டயாக் ட்ரையாக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு சார் யூஸ் பண்ண ட்ரையாக்னா லைட் கண்ட்ரோலிங் த மோட்டார்ஸ், லைட் டிம்மர் அஸ் ஹீட் கண்ட்ரோல் ஆஃப் அப்ளிகேஷன். ஹீட் கண்ட்ரோல்னா இப்போ வர்ற நம்ம வாட்டர் ஹீட்டர்லாம் அதுவா ஆஃப் ஆகுது அதுவா ஆன் ஆகுதுல, அதெல்லாம் என்னன்னா எஸ்சிஆருடைய அப்ளிகேஷன்ஸ். எஸ்சிஆருடைய அப்ளிகேஷன்ல தான் அதுவா ஆஃப் ஆகுறது. இவ்வளவு ஹீட்டு மீடியம் ஹீட்டு ஹை ஹீட்டு இந்த மாதிரி ஹீட் இருக்குல்ல, அதெல்லாம் எது சார்னா இந்த ட்ரையாக்னால இந்த ஹீட் கண்ட்ரோல்னால தான் அதையும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போய் அதில் ஹீட்டர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரையாக் யூஸ் பண்ணுறாங்க டயாக் யூஸ் பண்ணுறாங்களான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இதோடைய. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா ஹீட் கண்ட்ரோல். இதுதான் அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமானது டயாக். டயாக்னா டைனா ரெண்டுன்னு அர்த்தம். அது வந்து டயாக். ட்ரையாக்ங்கிறது 3, டைங்கிறது 2. செமிகண்டக்டர் thyristor play virtual role of power regulation and power electrons, but since they conducting only one direction suitable for, they are not suitable AC circuit. Triac comes to play, they regulate power supply AC loads by controlling speed motor. So டயாக்ங்கிறது என்ன சார்? செமிகண்டக்டர் thyristor play virtual role in power regulation, power electronics, but since they conducting only one direction, they not suitable for AC circuits. So ரெண்டு டைரக்ஷன்லயுமே நம்மளுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டயாக். டயாக்ங்கிறது என்ன? திஸ் வேர் டயாக் அண்ட் ட்ரையாக் கம்ஸ் டு பிளே த ரெகுலேட் பவர் சப்ளை இன்டு ஏசி லோட் சச் அஸ் கண்ட்ரோலிங் த ஸ்பீட் ஆஃப் தி வே. இதுல என்னன்னா டயாக் வந்து சிங்கிள் டைரக்ஷனா மல்டி டைரக்ஷனா, டயாக் ஆல்சோ போத் டைரக்ஷன் தான் பண்ணும். டயாக்னா 2 அப்படின்ற, ட்ரையாக்னா 3, டயோடு ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன அப்ளிகேஷனா கண்ட்ரோலிங் ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார். இதுல என்னென்ன இருக்கு பாத்துங்க. இதுல 2 தான், MD1 MD2. அதுல 3 இருந்துச்சு. கேட்டுங்கிறது ஒரு டெர்மினல் இருந்துச்சு. இங்க இது MD1 அண்ட் MD2. டயாக் எப்படி இருக்குன்னு அந்த சிம்பிள் பாட்டிருக்காங்க பாரு, பாத்துறீங்களா சிம்பிள்? ஸோ இதுல 2 டெர்மினல், 2 டெர்மினல்ங்கிற டிவைஸ்ங்கிறாடி டயாக். டயாக்ங்கிறது எத்தனை? 2 டெர்மினல், MD1 MD2. அதனாடி தான் டயாக்னு சொல்றோம். டைங்கிறது 2, ட்ரைங்கிறது 3, ட்ரை. ஸோ அதான் டயாக்ங்கிறது 2 இருக்கு, டயாக்ங்கிறது 3 இருக்கு. ஓகே. டயாக்ங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயோட் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். டயோடு ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். 2 டெர்மினல் பை டைரக்ஷனல் சுவிட்ச். இதுவும் பை டைரக்ஷனல் சுவிட்ச் தான், ஆனா 2 டெர்மினல் தான் இருக்கு. அங்க 3 டெர்மினல், இங்க 2 டெர்மினல். டயோடு ஒன்லி மட்டும்தான் ஒரு டைரக்ஷன்ல கண்டக்ட் பண்ணும். மற்றதெல்லாம் பை டைரக்ஷனல் சுவிட்சஸ் தான் கனெக்ட் ஆகும். ஓகே. டயாக்ங்கிறது டயோட் ஃபார் அல்டர்னேட்டிங் கரண்ட். டயோட் ஃபார், அதுக்கு டயாக்ங்கிறது என்னது சார்? டயோடுல டிஐ இருக்கா, அந்த இது எடுத்து. ஏசிங்கிறது அல்டர்னேட்டிங் கரண்ட், அதை எடுத்துட்டேன். ட்ரையாக்ங்கிறது
ட்ரையோடுன்னா TRIOD, triac. So two terminal bidirectional switch that conduct both direction when the applied voltage exceed the breakover voltage. So இதுதான் cannot amplify offer the controlling switch. The family of thyristor, but it's uncontrolled switch because it does not have the control. ஸோ டயாக்குங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து அன்கண்ட்ரோல்டு சுவிட்சு. டயோடுன்னு வந்தாலே அது அன்கண்ட்ரோல்டு சுவிட்சு, டிரான்சிஸ்டர் வந்தாலே அது கண்ட்ரோல்டு சுவிட்சு, எஸ்சிஆர் கண்ட்ரோல்டு சுவிட்சு, மாஸ்ஃபெட்டு கண்ட்ரோல்டு சுவிட்சு, ட்ரையாக்குங்கிறது கேட்டுக்கு டெர்மினல் வந்ததுனாடி பட் டயாக் வந்து அன்கண்ட்ரோல்டு சுவிட்சு. ஏன்னா நாட் ஹேவிங் த கேட் டெர்மினல், அதனாடி இது கேட் டெர்மினல் இல்லாதனாடி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் இதனுடைய இது. The name implies that it is a diode that can be conducted AC in both directions. It's mainly used for triggering other devices such as. ஸோ இது எதுக்கு சார் யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு டிவைஸை ட்ரிகர் பண்ணுறது. இப்போ உங்களை ட்ரிகர் பண்ணாதான் நம்ம ஓடுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு விளக்கு எரியுன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்வாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, அதை அப்படியே தூண்டி விடுவாங்க. அதை தூண்டி விடுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரிகரிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ ட்ரையாக் கண்டக்ட் ஆகணும்னா டயாக் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா அது நல்லா கண்டக்ட் ஆகும். அதனாடி தான் இந்த இதை டிவைஸை யூஸ் பண்ணுறோம். The name implies that it is a diode that can be conduct AC in both directions. It is mainly used to triggering other devices such as drag due to symmetrical switching characteristics. So triggering device எது சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயாக் சிம்பிள் பார்த்துக்குங்க, ரெண்டு சிம்பிள் தான். ஸோ மெயின் டெர்மினல் T1. ஸோ 2 எஸ்சிஆர் இருக்கிறதுனாடி NPN. மித்த டிவைஸ்லாம் இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் கேட் டெர்மினல் மட்டும் இல்லை. மித்ததில் கேட் டெர்மினல் இருக்கும், இதில் டிவைஸில் இல்லாதனாடி இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது பைடைரக்ஷனல். எது எஸ்சிஆரும் பைடைரக்ஷனல், ட்ரையாக்கும் பைடைரக்ஷனல், அதுக்கடுத்து மார்பெட்டும் பைடைரக்ஷனல், டயாக்கும் பைடைரக்ஷனல். பட் ஆனால் டெர்மினல் வந்து வேற வரும். எஸ்சிஆர்ல என்ன டெர்மினல் வரும், ஆனோடு கேத்தோடு கேட் வரும். மாஸ்பெட்ல கேட் சோர்ஸ் ட்ரைன் அப்படின்னு ஒன்று வரும். ட்ரையாக்ல MD1 MD2 மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 கேட்டுன்னு வரும். டயாக்ல மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 இப்படிதான். ஸோ டெர்மினல் வந்து வேற இருக்கும், இது வேற அது மட்டும் நீங்க பார்த்து. ஸோ இந்த என்பிஎன்ங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிஎன் அதைத்தான் திரும்ப என்பிஎன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 2 டிவைஸை வந்து மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனாடி இந்த மாதிரி தெரியுது. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 3 இப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம், இதனால இது கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதான் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டயாக்ங்கிறது. ட்ரையாக்ங்கிறது வேற. அதுக்கடுத்து MD1 டயாக் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரக்சர். Symbol of diag resemble 2 diode anti-parallel. It has been named. It has been symbol of diag. Main terminal 1 and since it can be conduct both direction, it does not have the gate or controlling terminal. Instead of turn on and off, increasing and decreasing the terminal voltage above or below breakover voltage. Diag is a 5-layer device from the combination of 2 anti-parallel SCR without gate terminal. It has only 2 terminal MD1 and MD2. Layer வந்து எத்தனை சார்னா 5 layer.
அதுல எஸ்சிஆர்ல எவ்வளவு சார்னா 4 லேயர் இருக்கு. 4 லேயர் 4 லேயர், இதுல 5 லேயர் இருக்கு. ஏன்னா ஆன்டி பேரல் இருக்கிற மாதிரி 4 லேயர் இருக்கு. அதுல இதுல 5 லேயர்ஸ் இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி இது எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிகரிங் சர்க்கிட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இது எதுக்குன்னா ஒரு டிவைஸை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு இந்த டயாக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் இதனுடைய அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் 3 லேயர் இருக்கு, 5 லேயர் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா நம்மளுக்கு 4 லேயர் வந்து யூஸ் பண்றோம். நீங்க 3 லேயர் கம்மி பண்ணிக்கலாம் அல்லது 5 லேயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கூட இதுக்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. 5 லேயர் டயா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிசம்பிள் காம்பினேஷன் ஆஃப் 2 SCR வித்தவுட் தி கேட் டெர்மினல். இட் ஹஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2 P லேயர் அண்ட் 3 N லேயர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து 5 லேயர்ஸ். ஒர்க்கிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா டயா கண்டக்ட் கரண்ட் போத் டைரக்ஷன். இது கரண்ட் கண்ட்ரோலா வோல்டேஜ் கண்ட்ரோலான்னு கேட்பாங்க. இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். எது சார் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னா ட்ரையாக், டயாக் அண்ட் எஸ்சிஆர் மூணுமே கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். மாஸ்பெட் மட்டும் வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் MD1 வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா MD2 ஜங்ஷன் இட்ஸ் எண்ட் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ். அந்த மிடில் ஜங்ஷன் பிகம் த ரிவர்ஸ் பயாஸ். இதுல பாத்துக்கங்க NPNP அப்போ இருக்கா NPNP ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸ். 2 ஃபார்வர்ட் பயாஸ் ஒரு ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் SCR வந்து அந்த டிவைஸ் இதுல இருந்து VI கேரக்டர்ல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஃபார்வர்டு பயாஸ் ஆன் ஃபார்வர்டு ஆன் ஸ்டேட் வோல்டேஜ் ட்ராப், ஃபார்வர்ட் பயாஸ் பிரேக் ஓவர் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி அங்க இதாச்சோ அதே மாதிரி இங்கேயும் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு பயாஸ், ரிவர் பயாஸ்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்து தேர்ட் குவாட்ரண்ட் கண்டக்ஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 2 டைப் ஆஃப் கண்டக்ஷன் வந்துருக்கு. ஃபார்வர்டு ஆன் ஸ்டேஜ் வந்து வோல்டேஜ் ட்ராப், ஃபார்வர்டு பிரேக் ஓவர் வோல்டேஜ் ஒரு இது தரேன். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்ல ரிவர்ஸ் ஆன் ஸ்டேஜ் வோல்டேஜ் ட்ராப், அதே மாதிரி ரிவர்ஸ் பிரேக் ஓவர் வோல்டேஜ். அதாவது ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆன் ஸ்டேஜ்னா இப்போ கண்டக்ஷன் ஆகிறது குறை, இது டர்ன் ஆன், இது டர்ன் ஆஃப், இது டர்ன் ஆன், இது டர்ன் ஆஃப். ஸோ இதுதான் இதோடைய இது டர்ன் ஆன், இது டர்ன் ஆன் மெக்கானிசம், இது டர்ன் ஆஃப் மெக்கானிசம். இது தேர்ட் குவாட்ரண்ட் டர்ன் ஆஃப் characteristics. So first quadrant both voltage and current are positive, or you can see the voltage below the breakover voltage VBO drags block the current of the. So simple நீங்க கருதுனா, so first quadrant வந்து positive forward bias, third quadrant வந்து reverse bias அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் போகுது, செகண்ட் தேர்டு குவாட்ரண்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோடைய அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னா டயாக் ஆஃபர் சிமெட்ரிக்கல் சுவிட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் இஸ் ஹெல்ப் ரெடியூசிங் த ஹார்மோனிக்ஸ். ஹார்மோனிக்ங்கிறது அன்வான்ட் சிக்னலை இது பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிமெட்ரிக்கல் சுவிட்சுங்கிறது என்னன்னா ஒரே டைம் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் சுவிட்சஸை யூஸ் பண்றது. 1 to 5 அந்த மாதிரி இல்லாம 1 2 3 4 சிமெட்ரிக்கலா போறதுக்கு அந்த இதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் டயாக் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஹார்மோனிக் ரிடக்ஷனுக்கு போறாங்க. தேர்ட் வந்து லோ ஆன் ஸ்டேட் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் ட்ராப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்ப இது பண்ண. அதே மாதிரி வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கு, ஸ்மூத் கண்ட்ரோல், ட்ரிகரிங் கண்ட்ரோலுக்கு ட்ரையாக் மாதிரி டயாக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா லோ பவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவருக்கு வந்து ரொம்ப கம்மி. ஏன் சார் அப்படின்னா ஒரு அந்த 3 இது கண்ட்ரோலிங் இல்லாதனாடி கேட் டெர்மினல் இருக்காது, டிவைஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து இதோடைய வோல்டேஜ் லெவலே வந்து 30 வோல்டேஜ் லெவல்ல தான் இருக்கும்.
இதை ஹை வோல்டேஜ் cannot block ஹை வோல்டேஜ் வந்து பிளாக் பண்ண முடியாது. இதனால cannot block the high voltage. அதனாடி இது டிஸ்அட்வான்டேஜா நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். எஸ்சிஆர் பார்த்தோம். எஸ்சிஆர்ல என்ன சார் அப்படின்னா, எஸ்சிஆருங்கிறது சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்னு சொல்றோம். சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். இது 3 டெர்மினல் இருக்கு. 3 டெர்மினல் என்னென்ன சார்னா, கேத்தோடு ஆனோடு கேட்டுன்னு சொல்றோம். அதுக்கடுத்து 4 லேயர் இருக்கு. 4 லேயர்னா என்னன்னு சார், பிஎன் பிஎன் 3 ஜங்ஷன் இருக்கு. J1 J2 J3. இப்போ J1 J2ங்கிறது என்ன சார் அப்படின்னா ஜங்ஷன். ஒரு 2 இடையில வர்றதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பிக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு ஜங்ஷன். அதே மாதிரி எண்ணுக்கும் பிக்கு இடையில ஒரு ஜங்ஷன். அதுக்கடுத்து பிக்கும் எண்ணுக்கு இடையில ஒரு ஜங்ஷன். அப்போ 3 ஜங்ஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். கரண்ட்டு கண்ட்ரோல் டிவைஸ். இன்னொரு நேம் வந்து என்ன சார்னா தைரிஸ்டர். தைரிஸ்டர் ஃபேமிலியில வந்து இது பண்ணுவோம். இது இருக்கு. ஏன் சார் தைரிஸ்டருக்கு டிரான்சிஸ்டருக்கு என்ன, இது கண்ட்ரோல் பண்றதுனாடி கண்ட்ரோலிங் டிவைஸ். ஒரு இதை கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோலிங்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உங்க ஃபேன் போட்டுறீங்க. ஃபேன் ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா அது ஆனுனா ஃபார்வர்ட் பயஸ், ஆஃப்னா ரிவர்ஸ் பயஸ். இன் பிட்வீன்ல எனக்கு 4ல வேணும், 2ல வேணும் ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு. அப்போ கண்ட்ரோல் பண்றோம்ல, அந்த கண்ட்ரோலிங் டிவைஸ் கண்ட்ரோல் டிவைஸ் பேர் தான் எஸ்சிஆர். இன் பிட்வீன் ஆனுக்கு ஆஃபுக்கு இடையில இன் பிட்வீன்ல எனக்கு ஒரு வோல்டேஜ், அந்த ஃபேன் சுத்தணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு பேர் தான் கண்ட்ரோலிங். அந்த கண்ட்ரோலை யார் செய்யறது சார்னா, கேட்டுங்கிற ஒரு டெர்மினல் செய்யுது. அந்த கேட்டை வச்சு 2 ஆப்ரேஷன் பண்றாங்க. ஒன்று கேட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்தா என்ன ஆக்ஷன். கேட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா J1 J3ங்கிறது ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும், J2 வந்து ரிவர்ஸ் பயாஸா இருக்கும். அப்போ இந்த டிவைஸ் வந்து கேட்ல வந்து நோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிவைஸ் வந்து ஸ்மால் டைம் வந்து ஆன் ஆகும். ஓகே. அப்புறம் கேட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேத்தோட். கேத்தோட பொறுத்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போதான் டிவைஸ் வில் பி கண்டக்டிங். ஒரு பிரேக் ஓவர் வோல்டேஜ் பிறட்டு அந்த கண்டக்ஷன் ஆகிறது ஆன் ஸ்டேட்ங்கிறத டர்ன் ஆன் சொல்லுவாங்க. இங்க டர்ன் ஆன் சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பயாஸ் டர்ன் ஆன்ங்கிறது ஒரு வோல்டேஜுக்கு பிறட்டு அந்த வோல்டேஜ் வந்து ஃபுல்லா கண்டக்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான். இப்போ நீங்க ஒரு பிரேக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளச்சு கியர்லாம் போடுறீங்கல்ல, அந்த இன்பிட்வீன் லேஸா போறதுக்கு பேர் தான் அந்த இது. ஒரு அந்த கிளச்சு கியர் எல்லாம் போட்டு 3rd ஸ்டேஜ்ல இருந்து நார்மலுக்கு போறீங்களா, அதுக்கு தான் டர்ன் ஆன். ஸோ இன்பிட்வீன் அந்த பிரேக் ஓவர் 1 ப்ளஸ் கெச்சுக்கு போடுறீங்களா, அதுதான் 1. அது மாதிரி அந்த இது பிரேக் ஓவர் வோல்டேஜ் பிறட்டு தான் அந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வர முடியும். அதுதான் நம்மளுக்கு நல்லது கூட. அந்த ஸ்டேட்டு தான் டர்ன் ஆன் டிவைஸ். ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட்டுங்கிறது வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். இதுல 3 டெர்மினல் இருக்கு. 3 டெர்மினல் எது சார்னா ட்ரெயின், சோர்ஸ், கேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எத்தனை டைப்ஸா இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று என்ஹான்ஸ்மெண்ட், இன்னொன்று டிப்ளீஷன் லேயர். என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னா என்ன சார், அந்த கேட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணா அது என்ஹான்ஸ்மெண்ட். கேட் வோல்டேஜ் நெகட்டிவா அப்ளை பண்ணா அதுக்கு வந்து டிப்ளீஷன் லேயர். என்ஹான்ஸ்மெண்ட்ல 2 டைப், பி டைப் இருக்கு, என் டைப் இருக்கு. அதே மாதிரி டிப்ளீஷன்ல பி டைப் இருக்கு, என் டைப் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து என்ன சார், இது மாஸ்பெட்னா என்ன சார்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சுருக்கி மாஸ்பெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாஸ்பெட்ல என்ன கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு இன்னொரு நேம் என்ன சார்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். எஸ்சிஆர், டயாக்கு எல்லாமே கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். மாஸ்பெட் மட்டும் வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும். வோல்டேஜ்னா அதிக வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஓகே. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ல 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ஹான்ஸ்மெண்ட்னா பி லேயர் எப்படி என் லேயருக்கு போகும், பி டைப்னா ஹோல்ஸ் இருக்கும், எண்ணுல இருந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் பில இருந்து எண்ணுக்கு போகும், எண்ணுல இருந்து பிக்கு வரும். அப்போ டிப்ளீஷன் லேயர் உருவாகும். இந்த டிப்ளீஷன் லேயர்ல இருந்து என்ன உருவாகுறது, கண்டக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர் என்ஹான்ஸ்மெண்ட்.
அப்படின்னு சொல்றோம். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பி டைப், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் என் டைப், என்ஹான்ஸ்மெண்ட் டிப்ளிஷன் லேயர் ஆஃப் பி டைப், டிப்ளிஷன் லேயர் ஆஃப் என் டைப் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்றோம். அதுக்கடுத்து என்ன பண்ண ட்ரையாக் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையாக்ங்கிறது ட்ரையோடு ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ட்ரையோடுனா 3ன்னு அர்த்தம். 3ங்கிறது 3 டெர்மினல். 3 டெர்மினல் என்னென்ன சார்னா MD1 மெயின் டெர்மினல் 1, மெயின் டெர்மினல் 2, கேட் அப்படின்றது. ஸோ இது கண்ட்ரோல் ஆகுறதுக்காண்டி கண்ட்ரோலிங் டிவைஸ்ன்றதான் இதுல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது பை டைரக்ஷனா எனி டைரக்ஷனலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பை டைரக்ஷனல். இதுல போத் சைட்ஸ் கண்டக்டர் ஆகுது. இதுல மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து 4 மோடலா ஆப்ரேஷன் பண்ணுங்க. MD1 பாசிட்டிவா இருந்து கேட் வந்து பாசிட்டிவா இருந்தா என்ன, அதே மாதிரி MD1 வந்து பாசிட்டிவும் கேட் வந்து நெகட்டிவா இருந்தா என்ன, அதுக்கடுத்து MD1 நெகட்டிவ் கேட் பாசிட்டிவா இருந்தா என்ன, அப்புறம் MD1 நெகட்டிவ் கேட்டு நெகட்டிவா இருந்தா என்ன அப்படின்னு கண்டக்ஷன் ஆகும். ஸோ MD1 2 தான் ஆன் ஸ்டேட்ல இருக்கும், அதாவது டர்ன் ஆன் ஸ்டேட்ஸ்ல இருக்கும். மோடு 2, 3 and 4 வந்து ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். மோடு 4 மோடா பிரிச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது குவாட்ரன்ல ஆப்ரேஷன் ஆகும். குவாட்ரன் 1ல ஆப்ரேஷன் ஆகுது, ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆப்ரேஷன் ஆகும். நம்பர் 3 குவாட்ரன் 3ல ஆப்ரேட் பண்ணுது, ரிவர்ஸ் பயாஸ்ல ஆப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக்ங்கிறது டயோட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங், டயோட் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் தைரிஸ்டர் ஃபேமிலி. இதுவும் பை டைரக்ஷனல். இதுல 2 டெர்மினல் இருக்கு, ஆனா 5 லேயர் இருக்கு. அதுல 4 லேயர் SCRல, இது 5 லேயர் இருக்கு. ஏன்னா 2 ஆன்டி பேரல் டிவைஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. NPN அந்த இதுல ஆன்டி பேரல் இருக்கிறதுனாடி 5 லேயர் இருக்கு. இதை 3 லேயரா மாத்திக்கலாம், 5 லேயரா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு டயாக்னு பேரு. இது என்ன சார் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ட்ரிகரிங் சர்க்கியூட்ஸா ஒரு டிவைஸை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு, ட்ரிகர் பண்ணா தூண்டுறதுக்கு, அது கண்டக்ஷன் ஆகுறது தூண்டுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அந்த டிவைஸ் தூண்டுறதுக்காண்டி இந்த டயாக் வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் பை டைரக்ஷனல் டிவைஸ். இதுவும் கரண்ட்டை கண்ட்ரோல். ஸோ அதனால டயாக் இஸ் பை டைரக்ஷனல் டிவைஸ், கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா MD1, MD2. MD1ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன் இருக்கு, வோல்டேஜ் டிராப் அண்ட் பிரேக் ஓவர் வோல்டேஜ். அதே மாதிரி ரிவர்ஸ்ல வோல்டேஜ் டிராப் அண்ட் பிரேக் ஓவர் வோல்டேஜ் 2லையும் ஆப்ரேஷன் நடக்கும். இதுல என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுல மெயினா வந்து டிஸ்அட்வான்டேஜ் லோ பவர் டிவைஸா இருக்கு. அதுக்கடுத்து 30 வோல்டேஜ் தான் ஒன்லி கான்டாக்ட் பண்ணும். இது ஹை லெவல்ல பிளாக் பண்ண முடியாது, ஹை வோல்டேஜை வந்து பிளாக் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு முன்னாடி இதை டயாக் வந்து சொல்றோம். ஸோ எனி டவுட்ஸ்? நம்ம என்ன நடத்திருக்கோம்னு சும்மா சம் பண்ணி சொன்னேன். சொல்லுங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம்ல. ட்ரையாக் வந்து எந்த டைரக்ஷன் 153வது கொஸ்டின், 3வது கொஸ்டின்ல 153வது கொஸ்டின்ஸ் பை டைரக்ஷனல் போடுங்க. டயாக் அப்படி கேட்டாலும் பை டைரக்ஷனல் போடுங்க. ஓகே. அப்புறம் இதுல கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸா, நம்ம இன்னைக்கு பார்த்த 4 டிவைஸ்லயுமே 3 டிவைஸ் வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், எக்ஸப்ட் மாஸ்பெட் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். ஓகே ஓகே சார். வேற என்ன டவுட்? ஜான் இருக்கீங்களா? ஜான் இருக்கீங்களா? இல்ல சார், ராஜசேகர் தான் சார் இருக்கேன். ராஜசேகர் சார் புரியுதா? ஓகே சார், புரியுது சார். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இல்ல சார், டவுட் இல்ல சார். I am waiting for your questions. Please ask. அப்போ புரிஞ்சுக்கிட்டவனு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஹாப்பி தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.